வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய கடன் மொத்தம் எவ்வளோ இருக்குது, இந்த கடன் வந்து எதனால் எந்தெந்த துறைகளில் அதிகமாக இருக்குது, ஏன் அதிகரிச்சுது, அது போக இதை எப்படி முடிஞ்ச வரைக்கும் தீர்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த காணொலியில் ஏன் இதை குறிப்பாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இது நம்மளுடைய மட்டும் இல்லை, நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருடைய அவங்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போ தமிழ்நாடு இருக்குது. இதே மாதிரி தான் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு சற்று அதிகமான கடன்களை வாங்கி வச்சுருக்கு. அதுலேயும் வந்து இப்போ இந்த கடன்கள் ஏன் வந்தது, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த கடன்கள் வந்து இவ்வளோ அதிகமாக இல்லை. 1,00,000 கோடி 2,00,000 கோடி அப்படி இது கடன்கள் இருந்தது. அது அப்படியே அதிகரித்து இவங்களுடைய மோசமான நிர்வாகத்தின் காரணமாக, நிர்வாக திறனற்ற தன்மையின் காரணமாக இந்த கடன்கள் மிகவும் அதிகமாக அதிகரிச்சிருக்கு. மற்றும் முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த இலவச அறிவிப்புகள், இலவசமாக தொலைக்காட்சி தரேன், இலவசமாக அரிசி போடுறேன், இலவசமாக வந்து பருப்பு தரேன், இலவசமாக வந்து இந்த மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், இப்படி ஒவ்வொன்றும் அவங்க சொல்லி விற்கிறாங்க இல்லையா. அது வந்து இலவசமாக தரேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால் அதை சொல்லி தேர்தலில் வெற்றி பெற்று, வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று, அதன் பிறகு இந்த கடன் வாங்கி இந்த திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. இது வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ நமக்கு இலவசமாக தராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கடன் வாங்கி தான் அது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மக்களுக்கு வந்து சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. மேற்கொண்டு அந்த கடன் வாங்கினதுக்கு உங்ககிட்ட தான் வரியை ஏற்றி மறுபடியும் அதை சரி செய்கிறாங்க. அது உங்களுக்கு புரியல. ஒரு பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் வேற ஒரு விஷயத்தில் அவங்க வந்து வரியை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த காணொலியில் என்ன அறியாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தினா அதுக்காக நம்ம மன்னிக்கும். இப்போது நம்ம இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இதுவரைக்கும் மாற்றி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்திக்கிட்டே இருந்திருக்கீங்க. இவர்கள் தான் வந்து இந்த 60 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய கடனை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. முதல்ல வந்து இருக்கின்ற பணத்திற்குள்ளாரையே வந்து சமாளிக்க பழகிக்கணும். ஆனால் வந்து இல்லை, வேறு ஏதாவது ஒரு சூழல் காரணமாக அப்படி உருவாகிருக்குன்னா அது வேறு மாதிரி. ஆனால் இவர்களுக்கு வந்து எப்போவுமே வரி வாங்குகிறாங்க. வரி வசூலிக்கிறதுல எதுவும் நிப்பாட்டலாம் இல்லை. மேற்கொண்டு வருஷம் வரி கூடின்னு தான் போகுது. இது போக இங்கே வளங்களே இல்லைன்னா, சரி இங்கே வளங்கள் இல்லை, எங்களால் வந்து இங்கே எதுவும் பண்ண முடியல, தொழில்கள் எதுவும் இல்லை அப்படின்னா இவங்க சொல்கிறது நியாயம். ஆனால் இங்கே பல்வேறு வளங்கள் இருக்குது. நில வளம் இருக்குது, மண் வளம் இருக்குது, மனித வளம் இருக்குது, நீர் வளம் இருக்குது. இவ்வளவும் இருந்து இவர்களால் வந்து இதை பயன்படுத்தி, நல்ல விதமாக பயன்படுத்தி, அதை வந்து இந்த கடன்கள் இல்லாமல் உற்பத்தியை பெருக்கி இவர்களால் இந்த மாநிலத்தை சிறப்பாக செயலாற்ற முடியல. அந்த நிர்வாகத்திறனற்ற தன்மையின் காரணமாக இப்போ பல்வேறு துறைகளில் இவர்கள் வந்து அந்த துறையை நடத்துவதற்கே நிதி பத்தாமல் கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கும் மேலே இவர்கள் இந்த இலவச திட்டங்களை அறிவித்து சும்மா அவங்களுக்கு 2,000 தரேன், 1,000 தரேன், 1,500 தரேன்னு சொல்லி இந்த சொன்ன திட்டங்களுக்காக பணத்தை கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கடனுக்கான வட்டி வந்து வருடம் அதிகரித்து கொண்டே போகுது. அதுலேயும் திமுக ஆட்சியில் அதிகமான கடன்களை வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த இலவச பஸ் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. இலவசமாக பெண்கள் பேருந்தில் பயணிக்கலாம். அது போக மாணவர்களுக்கு 1,000 ரூபாய், இப்போ 1,500 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் மகளிர்களுக்கு வந்து 1,000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2,000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தில் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து 1,000லேருந்து இப்போ 1,500 சொல்லியிருக்காங்க. இந்த பணமும் அந்த மாதிரி கடன் வாங்கி வந்தது தான். இது போக இவர்கள் வந்து மின்சாரத்துறை நட்டத்திலே போயிருக்கு. ரொம்ப காலமாகவே அந்த நட்டத்தில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நட்டத்தை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகிறாங்க. பத்தாவதுக்கு இவங்க வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க. ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வரேனாங்க, கொண்டே வரல. இந்த சூழலில் அது வந்து 1.80 லட்சம் கோடி கடன் மின்சாரத்துறை மட்டுமே. அதே மாதிரி போக்குவரத்து துறைன்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து 60,000லேருந்து 1,00,000 கோடி கடன் இருக்குது. போக்குவரத்து துறையில் 1,00,000 கோடி கடன். அது போக மெட்ரோ திட்டங்கள்னு சொல்லிட்டு அந்த வகையில் ஒரு 1,00,000 கோடிக்கிட்ட அதுலேயும் வந்து எல்லாம் மெட்ரோன்னா இந்த மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன், அது போக இன்னொரு துறை இருக்குது, இன்னொரு நிறுவனம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக அது ஒரு 70,000லேருந்து 1,00,000 கோடி அந்த கடனும் வரும். இது போக இவங்க தனியாக ஸ்டேட் லெண்டிங்னு சொல்லி நிறையா கடன்கள் வேறு செக்டர்ஸ் மூலமாக வாங்கி வச்சுருக்கிறாங்க.
வேறு வழிகளில் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து தனியாக அது வந்து 9,5 லட்சம்லேருந்து 10 லட்சம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மொத்தமாக இவங்க காட்டக்கூடியது வந்து மொத்தமே 10,4 லட்சம் கோடின்னு காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த பல்வேறு துறைகளில் வாங்கின கடன்கள், அப்புறம் இவர்கள் வேறு சில வழிகளில் வாங்கின கடன்கள் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா ஒரு 13,5 லட்சத்துலேருந்து 14 லட்சம் தொடும் அப்படின்றது நமக்கு வந்த தகவல். ஈவன் நீங்கள் ஏஐல கூட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தான் வரும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து சில விஷயங்களை அவங்க மறைச்சிருக்காங்க. அதாவது வெளிப்படைத்தன்மையோடு அந்த கடன்கள் வந்து அறிவிக்கப்படலை. அறிவிக்கப்பட்ட நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பார்க்கையில் 10,4 லட்சம் கோடின்றது உறுதியாக இருக்குது. அதுக்கு மேலே தான் இருக்குது. அதுக்கு குறைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போது இவ்வளோ பெரிய கடனை வாங்கி வச்சுட்டு இதுக்கு வட்டியை பார்த்திங்கன்னா லட்சக்கணக்காக 1 லட்சம் கோடிக்கிட்ட வரும். இந்த வட்டியை கட்டுறதுக்கே உங்களுக்கு வந்து இங்கே போடுற வரி பத்தாது. இதுக்கு மேலே அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். அது போக இவர்கள் வந்து மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பணம் ஒதுக்கீடு செய்யணும். இந்த கல்வி, மருத்துவம், இதுக்கெல்லாம் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யணும். அதுக்கும் மேலே இவர்கள் வந்து இந்த இலவச திட்டங்களை அறிவித்து வச்சுருக்கிறாங்க. இது போக நான் இலவசமாக மோட்டர் பம்பு தரேன், இலவசமாக வந்து மடிக்கணினி தரேன், சைக்கிள் தரேன், இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா. இதெல்லாம் வேறு வரும். இதில் 8,000 ரூபா கூப்பன் வேறு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லி வச்சு இதில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நிதிச்சுமையை மேலும் அதிகரிப்பாங்க. இப்போ நம்ம 10,4 லட்சம் கோடின்றது இவங்க காட்டுறது. ஆனால் வந்து உண்மையிலே அது வந்து 13 லட்சம் 14 லட்சம் கோடியாக இருக்குன்றது நமக்கு கிடைத்த தகவல். இப்போ அதுக்கும் மேலே இவங்க இனிமேல் வந்து ஒரு 4-5 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது 15 லட்சம் கோடியோ 14 லட்சம் கோடியோ அந்த நிலைமைக்கு போயிடும். அதில் அதுக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு வந்து திவால் ஆகக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. இதைத்தான் வந்து பியூஷ் கோயல் மந்திரி அவர்கள் நம்மக்கிட்ட வந்து அதாவது நம்ம இங்கே சென்னை வந்திருந்தப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். அது வந்து பொய் இல்லை, அது நிஜமாகவே அப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டுடைய சூழல். இவங்களால் இவங்க ஒரு அதாவது நிர்வாக திறமை இருக்கக்கூடிய ஒரு அரசுன்னா இவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாக திறமை இருக்குது அப்படின்னா இவங்களால் அந்த கடனை அடைக்க முடிஞ்சிருக்கணும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு கடனை அடிக்கிறதுக்கு வழியே தெரியல. மேற்கொண்டு கடன் எப்படி வாங்கணும் அப்படின்றது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இலவச திட்டங்களை அறிவித்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கணுன்றது மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஓட்டுக்கு கடைசி நேரத்தில் காசை கொடுத்து எப்படியாவது ஓட்டை வாங்கிடணும், இல்லை மக்களை பட்டியல் அடைச்சி அவங்களுக்கு பொருள்கள்லாம் கொடுத்து ஓட்டை வாங்கணும், இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்களுடைய அரசியலே வந்து வாக்கு அரசியல், பண அரசியல், தேர்தல் அரசியல், விளம்பர அரசியல், செய்தி அரசியல், இதுதான் இவங்களுடைய அரசியல். சேவை அரசியலே கிடையாது, மக்களின் நலன் அரசியலும் கிடையாது, மாநிலத்தின் நலன் அரசியலும் கிடையாது, மாநிலத்தின் உரிமை அரசியலும் கிடையாது. ஏன்னா உரிமையெல்லாம் பறி போயிட்டுருக்கு. இங்கே இருக்கக்கூடிய கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. இங்கே மாநில உரிமையில் இருந்தது இப்போ வந்து பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. மருத்துவமும் அதே நிலைமையில தான் இருக்குது. இது மாதிரி அப்படி இருந்தால் இருக்கிறனால தான் இப்போ வந்து நீட்லாம் வந்து இவங்களால விளக்க முடியல. நீட்டு வந்து நாங்கள் மாநிலத்தில் முதல் கையெழுத்தே நாங்கள் வெற்றி பெற்றோன்னா தான் போடுவோம்னு போன தடவை சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, நீட் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, நீட்டை ஒன்றும் நீக்கவே இல்லை. இது மாதிரி எவ்வளவோ அறிவிப்புகளை சொல்லி அந்த கூட்டுறவு வங்கியில் போய்ட்டு நீங்கள் நகையை வந்து கடன் வைக்கலாம், உங்கள் வீட்டில் தங்க நகை எதுவும் இருந்தால் கொண்டு போய் அங்கே அடமானம் வச்சிங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் மீட்டு தந்துடுவோன்னு சொன்னாங்க. அதில் அது செய்கிறேன்னு சொல்லி செய்யவே இல்லை. இவங்க ஆட்களுக்கு வேணால் எதாவது பண்ணியிருப்பாங்க, பொதுவாக எல்லாருக்கும் செய்யலாம். இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டுருக்காங்க. இவர் சொன்னது ஒரு 4-5 விஷயத்தை திரும்ப அதை அரைச்சமாகவே அரைக்கிற கதை தான். அவங்க வந்து இதை மட்டும் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம், இதை தான் செஞ்சுருக்காங்க, அதை தான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் வந்து ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் கழிச்சு தான் அந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்க ஆரம்பிச்சது. அது வந்து வந்தோடனேயும் செய்யலை, கேட்டால் நான் கஜானா காலின்னு. இப்போ அவங்க யாரையும் குறை சொல்ல முடியாது, இவங்க தான் ஆட்சியை பண்ணியிருக்கிறாங்க. இந்த முறை நிறைய அறிவிச்சு வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். கஜானா கதையை வந்து சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இவங்க தான் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல போயிட்டு ஒன்று வரியை ஏற்றுவாங்க, இல்லைனா போய் கடன் வாங்குவாங்க, இல்லை டாஸ்மாகில் எப்படி வந்து பணத்தை அதிகரிக்கிறது, எப்படி விற்பனை அதிகரிக்கிறது, எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறதுன்னு பார்ப்பாங்க. இதுதான் இவங்களுடைய அதிகபட்ச திட்டமாக இருக்கும். இதை தவிர இவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அதிமுக வந்தாலும் இதே கதை தான், ஒன்றும் பெருசாக மாறப்போகிறதில்ல. கொள்கை அடிப்படையில் 2 ஒரே கட்சி தான். அதனால் அவர்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதனால் இந்த கடனால் ஏன் இந்த கடனை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இது அதிகரிக்க நம்மளுடைய வரி அதிகரிக்கும். எதிர்காலத்தில் இது நான் உங்களோட தலையிலையும் என் தலையிலையும் மற்றவங்களோட தலையிலையும் கண்டிப்பாக வரியாக வந்து விழுகும். ஜிஎஸ்டி மட்டும் இல்லை, ஜிஎஸ்டின்றது தனி, இவர்கள் தனியாக போடக்கூடிய மற்ற வரிகள் அது அனைத்தையும் கூட்டுவாங்க. அது போக
மாநிலத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வரம்பு இருக்குது, இவ்வளோ தான் வந்து கடன் வாங்கணும்னு. வரம்பு மீறி போயிட்டுருக்காங்க இவங்க. அப்போ திவாலாகக்கூடிய சூழல் தானே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க கடன் கொடுத்தவன் எவ்வளோ நாளைக்கு அவன்கிட்ட என்ன சொல்லி வாங்கியிருப்பாங்க, இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வளத்தை சொல்லி தான் வாங்கியிருப்பாங்க, இல்லை மக்களின் நலத்தை சொல்லி வாங்கியிருப்பாங்க. குறிப்பாக வளம் தான். இந்த மலைகளில் இப்போ டங்ஸ்டன் இருக்குது, இல்லை வந்து நிலக்கரி கீழே எடுக்கலாம், இல்லை இங்கே வந்து நீர் வளம் இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் கார் தொழிற்சாலை இங்கே வச்சு ஆரம்பிச்சுங்க, எவ்வளோ நீரை வேணாலும் உறிஞ்சுங்க. அப்புறம் இங்கே மின்சார வளம் இருக்குது, நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ மின்சாரம் வேணால் தடையற்ற மின்சாரம் உங்களுக்கு தரோம், மக்களுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ அவங்களுக்கு அவங்க மின்தடையை பண்ணி கூட உங்களுக்கு நாங்கள் மின்சாரம் தரோம். இப்படிலாம் தான் அவங்க சொல்லி உறுதிமொழி அளித்து அவங்க வந்து சில நிறுவனங்களை இங்கே வர வைக்கிறாங்க. கார் தொழிற்சாலைலாம் இங்கே இவ்வளோ வந்ததுக்கு காரணமே கமிஷன் உங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று அவனுக்கு வந்து அவன் நாட்டில் வந்து நீ இங்கே உற்பத்தி பண்ணக்கூடாது, நீ பாட்டு இருக்கிற நீர் அப்புறம் உறிஞ்சி அழிச்சிட்டு போனால் மக்கள் எப்படி வாழ்வாங்க, அதனால் இங்கே தொழிற்சாலையை வைக்கக்கூடாதுன்னு துரத்தி விட்டுறான் அவன். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே இந்த மாதிரி நீர் அதிகமாக இருக்குது, எந்த நாடு வந்து இளிச்சவாயத்தனமாக எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அப்படின்றத பார்க்குறாங்க. அதில் நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு மாதிரி நிறையா மாநிலங்களும் இந்தியாவில் இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதில் தமிழ்நாடு முந்திக்கிட்டு நாங்கள் இதை கார் தொழிற்சாலையை வர வைக்குது. காரணம் வந்து அதிகமான கமிஷன் கிடைக்குது. இங்கே இருக்கிற நீரை நீ பாட்டு உறிஞ்சிக்கப்பா, யாரும் கேட்கறதுக்கெலாம் ஒன்றும் கேள்வியில் யாரும் கேட்க மாட்டாங்க, நீ பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ நீர் வேணால் உறிஞ்சிக்க அப்படின்னு. ஒரு கார் தயாரிக்க 2.25 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஏன்னா இங்கே இருக்கிற தண்ணி அப்புறம் உறிஞ்சி அவன் பாட்டு இஷ்டத்துக்கு பல கார்களை தயாரிச்சுட்டு போயிட்டுருக்கான். அவங்களுக்கு தடையற்ற மின்சாரம், அவங்களுக்கு நிலம் வேறு கொடுக்கப்படுது, இவங்களுக்கு கமிஷன் வருது, மக்களுக்கு நிலம் போகுது, நீர் வளம் போகுது, எல்லாமே போகுது. ஆனால் சொல்லல நாங்கள் வேலைவாய்ப்பு தரோம்பாங்க. ஆனால் உள்ளே போனீங்கன்னா பாதி பேர் வட மாநிலத்தவனாக தான் இருப்பான். இல்லைனா வந்து இவங்க இப்போ இந்த ஏஏன்னு வர ஆரம்பிச்சோன்னா அங்கே சில ரோபோட்டிக்ஸ் இதை வச்சு பண்ணிப்பானுங்க. நம்ம ஆட்களுக்கு வேலை மிக சொற்ப அளவில் தான் இருக்கும். அதுவும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்றது உறுதியாக தெரியாது. அதனால் இது வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம் தான் நமக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்கிறதெல்லாம். ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மொத்த வேலையும் தமிழர்களுக்கு தான் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் கிடையாது. அதில் பாதி பேர் வட மாநிலத்தில் இருக்கான், பாதி நம்ம ஆட்கள் இருந்தாலும் அவனும் ஒழுங்காக வேலைக்கு போகிறானா, அந்த டாஸ்மாக் சரக்கை போட்டு படுத்துறானா, இல்லை வந்து அவங்க உண்மையிலேயே அவங்க ஒழுங்காக வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு சம்பளம் ஒழுங்காக வருதா, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்களா, இல்லை அவன்கிட்ட வேலையை உறிஞ்சிக்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க வந்து இங்கே தொழிற்சாலையை ஆரம்பித்து அவங்க பாட்டு அவங்க லாபத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நல்லா தெரியுது. அரசும் வந்து கமிஷனை வாங்கி லாபத்தை பார்த்துட்ருக்கு. ஆனால் இதில் மாநிலத்துடைய நீர்வளம் நிலவளம்லாம் போகுது. அதோட சொல்லப்போனால் சில மக்கள் இவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஊதியம் ஒழுங்காக வருதான்னு, அவங்களுக்கு பார்க்கக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கிடைக்குதா, இதெல்லாமே வந்து கேள்விக்குரிய விஷயந்தான். இப்போது இது வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம், கார் தொழிற்சாலை. இது மாதிரி அவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு அதாவது நம்மளுடைய வளங்களை காமிச்சு கடன் வாங்குறாங்க. நாளைக்கு இந்த கடனை கட்ட முடியலன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, இவங்கள்ட்டலாம் கேட்கவே மாட்டான். அவன் பாட்டு உள்ளே புகுந்து அவனுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போயிடுவான். இது நடக்கும். இது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ கடன் கொடுத்தவங்களுக்கு தான் வந்து இவங்க ஒழுங்காக வட்டி கட்டலைனாவோ இல்லை அந்த கடனை அடைக்கலைனாவோ கண்டிப்பாக ஒன்று இவங்க வரியை கொடூரமாக ஏற்றுவாங்க, வேறு வழியே இல்லாமல். இல்லைன்னா வந்து அவன் வந்து அவனை கட்ட முடியலன்றதை இவங்க அறிவிச்சிருவாங்க. வந்து மஞ்சள் நோட்டீஸ்னுவாங்க, அது மாதிரி எங்களால் இதுக்கு மேலே கட்ட முடியல, நாங்கள் உங்களுக்கு இங்கே இருக்கிற இடங்களோ இல்லை வளங்களையோ கொடுத்துட்றோம். இந்த வானூர்தி நிலையம் சொல்கிறாங்க இல்லையா, 5000 ஏக்கர், அந்த மாதிரி எதையாவது ஒன்று மொத்தமாக அது மாதிரி அது இந்த 10 லட்சம் கோடிக்கு பத்தாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அது மாதிரி எங்கெங்கெல்லாம் வளமான பகுதி இருக்கோ, குறிப்பாக இந்த மலை பகுதிகள், விவசாய நிலங்கள், எங்கே அந்த மீத்தேன் கேஸ் எடுக்கிறது, நியூட்ரினோ திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இது மாதிரி பல்வேறு திட்டங்கள், இந்த டங்ஸ்டன் அரிட்டாப்பட்டியில் சொல்கிறது, இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் அவங்க வந்து ஏற்கனவே குறித்து வச்சுருக்கிறாங்க. இந்த கடன் கொடுக்காதப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வளமான பகுதிகளை அவங்க எடுத்துக்கிட்டு இனிமேல் இது எங்கள் கண்ட்ரோலு, நீங்கள் இதுக்கு உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் இதில் உரிமை கொண்டாட முடியாது, அங்கே இருக்கிற மக்களையும் பற்றி விட்ருவாங்க. அப்போ அந்த மக்கள் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு அங்கே நின்னாங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி சில சம்பவங்கள் மேற்கொண்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த கடன் வாங்கி வச்சுருக்குது. அந்த கடனை அடைக்க முடியாமல் இவங்க உள்ளே வருவாங்க. இவங்க உள்ளே வரும்போது அந்த இடங்களில் அரசோட இடம் மட்டும் கிடையாது, பொதுமக்களோட இடம் நிறையா இருக்கும். சில பேர் வீடு கட்டியிருப்பான், சில பேர் தொழிற்சாலை வச்சுருப்பான், சின்ன சின்ன தொழிற்சாலை, சில பேர் வந்து விவசாய நிலம் இருக்கும். அதெல்லாம் அரசு பார்க்காது, அவங்களும் பார்க்கவே மாட்டாங்க. வந்து மொத்தமாக எடுத்துன்னு அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்க கேட்டிருக்காங்களோ அது அத்தனையும் கிடைக்கும் அவங்களுக்கு. அதை வந்து கிடைக்காம மக்கள் போராடினாங்க அப்படின்னு சொன்னால் மக்களை கொல்லக்கூட இந்த அரசு தயங்காது. இந்த அரசுன்னு மட்டும் இல்லை, அதிமுக வந்தாலும் அதை தான் செய்யணும். அதிமுக அரசு தான் நம்ம துப்பாக்கி சூடு பார்த்தோம். இவர்களும் அதுக்கு சலைச்சவர்கள். 1999 இந்த வேலையெல்லாம் பண்ணவங்க ஒரு கம்பெனிக்காக தான் பண்ணாங்க, நிறுவனத்துக்காக தான் திமுக அரசு பண்ணிச்சு. அது ஒரு 2 ரூபா கூலி அதிகமாக கேட்டாங்கன்னு.
அது ஒரு வட 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 வடக்கு நிறுவனம் ஒன்று, வடக்கு மாநிலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒன்று. அது 1999 தாமிரபரணியில் சுட்டு கொண்டாங்க. அது அவங்க தனிக்க மக்கள் வந்து இவங்ககிட்டேருந்து தப்பிச்சா போதுன்னு அந்த நீருக்குள்ளே இறங்குனாங்க, அந்த ஆற்றுக்குள்ளார, தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே. அப்பயும் விடலை கலைஞர். இல்லை போட்டு தள்ளிருந்துட்டார் அவர்னா. அவருடைய உத்தரவின் பேரில் தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை, அதுவும் ஒரு நல்ல எண்ணிக்கையில் அவங்க வந்து நிறைய பேரை கொண்டிருக்காங்க அந்த டைமில். அது வந்து இந்த கூலி உயர்வுக்காக பண்ண விஷயம். அது வந்து மனிதாபித்தன்மை அற்றது செயல், கொடூரமான ஒரு செயல், கொடுங்கோன்மையின் உச்சம். அது மாதிரி ஒரு செயலை தான் வந்து எடப்பாடி அவர்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் அந்த விஷயத்தில் பண்ணார். அவங்க வந்து நிர்பந்தம். ஏன்னா இவங்க போய் எங்கேயாவது கடனை வாங்கி வச்சுருக்க வேண்டியது, யார்கிட்டயாவது கமிஷன் வாங்க வேண்டியது. இவங்க இல்லை, பொதுவாக அவங்களோட ஆட்சியில் அவங்க ஆட்சியை சேர்ந்த யாராவது நபர்கள் இது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து அந்த நிறுவனம் வந்து அழுத்தம் கொடுத்துருக்கோம். நான் வந்து இங்கே தொழிற்சாலை அமைச்சிருக்கேன், ஏதோ தரேன் அதை தரேன்னு சொல்லி என்னை தொழிற்சாலை ஆரம்பிக்க வச்சிங்க, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் அந்த நிறுவனத்தின் பக்கம் நிற்க வேண்டிய ஒரு சூழல். மக்களின் பக்கம் நிற்க வேண்டிய அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது மக்களின் பக்கம் நிற்காமல் நிறுவனத்தின் பக்கம் தான் நிற்குது. அப்படி தான் இனிமேலும் நிற்கும். வேறு வழியே கிடையாது. கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்க, நிறைய கமிஷன் வாங்கி வச்சுருக்கிறாங்க, பத்தாவதுக்கு கையெழுத்து பல இடங்களில் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் இவங்களால வேறு வழியே கிடையாது. இவங்க கிட்டத்தட்ட கொத்தடிமைகள் மாதிரி தான் அந்த நிறுவனத்துக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு இந்த கடன் கொடுத்தவங்களாம் உள்ளே புகுருவாங்க. எங்கே புகுருவாங்கன்னே தெரியாது. வளமான பகுதிகளாக பார்த்து கையெடுப்பாங்க, அதாவது கையில் எடுப்பாங்க அந்த நிலங்களை, அங்கே இருக்கக்கூடிய வளங்களை. அது வந்து அரசுக்கு சொந்தமான இடங்களாக மட்டும் இருக்காது, பொதுமக்களுக்கு சொந்தமான இடங்களும் அங்கே நிறையா இருக்கும். அவங்கெல்லாம் அரசு வந்து நான் ஏதாவது நிவாரண தொகை தரேன்னு சொல்லி என்னத்தையோ ஒன்று கொடுத்து அவங்களெல்லாம் பற்றியோட தான் பார்க்கும். அவங்க போகலைன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஏவல் துறை வச்சுருக்காங்க. அந்த ஏவல் துறையை உள்ளே ஏவி விடுவாங்க. அந்த ஏவல் துறை வந்து அதிகாரிகள் சொன்னாங்கன்ட்டு என்னத்தையாவது ஒன்று பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு வர அழுத்தம், அவங்க அடிப்பாங்க, இல்லை வந்து சுடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மக்களுக்கு வந்து பாதுகாப்பே இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழலில். வேறு வழி இல்லாமல் காசுக்கு வாங்கிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா அது இழப்பீடு இல்லாமல் யாரும் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அது வந்து நீதிமன்றம் போனால் பிரச்சனை ஆயிடும்ல. அதனால் ஏதோ ஒரு இழப்பீடு தொகையை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது நீங்கள் எதிர்பார்த்த இழப்பீடு தொகையெல்லாம் இருக்காது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை கொடுப்பாங்க. இல்லை சில சமயம் அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லி கூட அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் இவ்வளோ நாள் வச்சுருந்த இடம், நிலம் பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மண்ணின் வளம் பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒரு சூழலில் கொண்டாந்து அவங்க இந்த மாநிலத்தை வச்சுருக்காங்க. இன்னும் இலவசங்களை அறிவிச்சு இன்னும் மோசமான சூழலுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் நம்பி ஓட்டு போட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மட்டும் குழி தோண்டலை, உங்கள் சந்ததியினருக்கும் சேர்த்து குழி தோண்டி படுத்துக்க போகிறீங்க நேரடியாக சுடுகாட்டில். இதுதான் வந்து யதார்த்தமான ஒரு சூழல். இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, முதல்ல நீங்கள் இந்த ரெண்டு கட்சி இப்போ புதுசாக வந்திருக்கிற தாவேக்காக சேர்த்து தூக்கிடணும். ஏன்னா அவர்களுடைய திட்டங்கள் எல்லாமே இலவசம் அறிவிக்காத ஒரு அரசை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் முதல் விஷயம். 3 கட்சியுமே வந்து இலவசங்கள் அறிவிக்குது. 2500, 2000, 1500 இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கான பணம் எங்கேருந்து வரும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்களா? இந்த தேர்தல் அறிக்கையில் இதற்கு நான் நிதி இங்கேருந்து எடுப்பேன் அப்படின்னு எதையாவது ஒன்று சொன்னாங்களா? யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. முதல்ல இப்படி தான் சொல்கிறது. திமுக கூட அப்படி தான் சொன்னிச்சு. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னுச்சு தேர்தல் முன்னாடி. தேர்தல் முடித்து ஆட்சிக்கு வந்தோன்னே தகுதியுள்ள மகளிருக்கு 1000 ரூபாய். இப்போ பார்த்தீங்களா அந்த பேச்சு, இதான் ரெட்டை வேடம். அப்புறம் ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் அப்படின்னாங்க மகளிருக்கு. 2.5 வருஷம் கழித்து தான் 1000 ரூபாயே வெளியில் வருது. இது வந்து அதுலேயும் வந்து தகுதியுள்ள மகளிருக்கு. முதல்ல அனைத்து மகளிருக்குன்னாங்க, அப்புறம் தகுதியுள்ள மகளிருக்கு. அது ஆட்சி வந்தோடனே கொடுத்துருவோன்னாங்க 2.5 வருஷம் கழிச்சு. இதுதான் வந்து திமுகவுடைய செயல்பாடு. அதுலேயும் வந்து அந்த அதுவும் கடன் வாங்கி கொடுத்தது. இது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் வந்து கடன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வரும்னு இருந்தால் சொல்லியிருக்க மாட்டாங்களா? அது கஜானெல்லாம் இருக்காது, இவங்க கடன் வாங்கி தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் அதை வந்து தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடலை. ஆனால் பத்திரிகையாளர்களோ ஊடகவியலாளரோ கேட்டிருக்கணும். இவ்வளோ திட்டம் சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரணும் ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் கூட கேட்கல. இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அறிவு திறமை இருக்கோ, அதெல்லாம் அவங்களுக்கு கேள்வி கேட்குற திறமை இருக்கான்னு தெரியல. அவங்க நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்குற மாதிரி நச்சுன்னு கேட்கணும். இந்த வந்து திட்டத்தை சொல்கிறீங்க, இதுக்கு பணம் எங்கேருந்து வரும், எப்படி கொண்டு வருவீங்க, இவ்வளோ லட்சம் கோடி கடனில் இருக்குது, இதுக்கு நீங்கள் வட்டி கட்டுறதுக்கே உங்களுக்கு வந்து பணம் பத்தாது, எப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்றுவீங்க? நேரடியாக கேட்டுற வேண்டியதானே? கேட்க மாட்டாங்க.
ஏன்னா இவர்களே வந்து அவருடைய கைப்பாவை மாதிரி இருக்கிறதுனால கேட்குறதுக்கு பயம். இல்லைன்னா அவர்கள் கொடுக்குற காசில் தான் இந்த ஊடகமே இயங்கிக்கிட்டு இருக்கும். அதனால் அவர்களுக்கு ஜால்ரா போடுற கூட்டமாக தான் பெரும்பான்மையான ஊடகங்கள் இருக்குது. சில எதிர்க்கட்சி ஊடகங்கள் கேள்வி கேட்கலாம். அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த கேள்வியை இவங்கள்ட்ட கேட்டால் அடுத்து நம்மள்ட்ட இந்த கேள்வியை கேட்டுருவானேன்னு அவங்க அதை கேட்குறதுக்கு யோசிக்கிறது. இதனால் இந்த 2 கட்சிகளுமே பார்த்திங்கன்னா கூட்டுக்கலவாணிங்க தான். இப்போ புதுசாக வந்திருக்கிற தாவேகாவுக்கு பெருசாக ஊடக பலம் இல்லைனாலும் அவர்களும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு திட்டத்தை தான் கேட்குறாங்க. முதல்ல இவங்க எல்லாத்தையும் போயிட்டு நீங்கள் இந்த பணத்தை எப்படி கொடுப்பீங்க? இப்போ அரசுக்கிட்ட நிறைய பணம் இருந்தால் பரவாயில்ல, இவ்வளோ லட்சம் கோடி கடன் இருக்குது, எப்படி இந்த கடனை அடைப்பீங்க? முதல்ல இந்த கடன் அடைக்கிறதுக்கான திட்டம் என்ன? இந்த கடன் அடைக்காமல் இதுக்கு வட்டி இருக்குது, இந்த வட்டியை கட்டாமல் நீங்கள் எப்படி இந்த திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிற இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றுவீங்க? 1500 ரூபா. இப்போ இவர் தாவேக்கால என்ன சொல்கிறார், 2500 ரூபா கொடுக்குறேன். அந்த 2500 ரூபா எங்கேருந்து கொடுப்பீங்க? 2 கோடி கார்டு இருக்குது, 2500 ரூபா போட்டுங்க. 2 கோடி × 2500 எவ்வளோ வரும்? அந்த காசை எங்கேருந்து கொடுப்பீங்க? இங்கே ஏற்கனவே 10-15 லட்சம் கோடி கடன் அசல், அதுக்கு வட்டியே 1 லட்சம் கோடிக்கிட்ட வரும். இது ரெண்டையும் அடைக்கணும். இது போக இந்த ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பிஎஃப் பென்ஷன்லாம் பென்ஷன், இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் சரியான பாடு இல்லை. எதிர்காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பிரச்சனை வரும். அதுதான் நடக்க போகுது. அரசு வேலைன்னு போய் இனிமேல் நிற்காதீங்க. அரசு வேலையில், அதாவது அரசு வந்து நல்ல நிலைமையில் இருக்கும்போது போய் நிற்கிறது சரி. இனிமே அரசு வேலையை எதிர்பார்த்து யாரும் இருக்காதீங்க. ஏன்னா அரசு ஏற்கனவே இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே வந்து சிரமமாகும். ஏன்னா இவர்களால் என்னைக்கு வட்டி கட்ட முடியாத சூழல் போதோ இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளினுடைய சம்பளத்தில் கை வைப்பார்கள். ஏற்கனவே வந்து அந்த ஓய்வூதியத்தெல்லாம் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதிய உயர்வு அப்படின்றது ரொம்ப கம்மியாகும். சொற்ப அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஊதிய உயர்வே இல்லாத சூழல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சம்பளமே ஒழுங்காக வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசு ஆல்ரெடி திவாலாகக்கூடிய சூழலில் நிச்சயமாக இருக்குது. இன்னும் மோசமாக இந்த இலவசங்கள்லாம் அதிகமாக கடன்கள் அதிகமாக அரசு ஊழியர்களின் சம்பளம் சந்தேகத்திற்குரியது தான். அதனால் நீங்கள் அரசு வேலையெல்லாம் இனிமேல் முந்திக்கிட்டு போய் நிற்காதீங்க. இதுக்கு போய் 5000 வேலைக்கு போய் 10 லட்சம் பேர்லாம் உட்காந்து பரிச்சை எழுதிட்டு இருக்காதீங்க. இனிமேல் தனியார் வேலையை நம்பினா தான் உங்களுக்கு ஏதாவது வேலையாவது கிடைக்கும். நீங்களாக ஏதாவது பண்ணி சுயதொழில் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அரசு வேலையை நம்பி இனிமேல் இருக்காதீங்க. அரசு வேலையில் ஏற்கனவே போனவங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாக போகுது. அதனால் இனிமேல் போகிறவங்க தயவு செஞ்சு அரசு வேலைக்கு போகிறதுக்கு இது பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஆட்சி வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யும் போது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அரசு வேலையை பற்றி யோசிக்கலாம். இப்போ நீங்கள் அரசு வேலைன்னு சொல்லி போனீங்கன்னா இவனுங்க இப்போ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனைலாம் பெருசானதுக்கப்புறம் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். கடன் அந்த அளவுக்கு ஏறி போச்சு, வட்டி ஏறிச்சு, மேற்கொண்டு இலவச திட்டங்கள் சொல்கிறாங்க. அப்போ மேற்கொண்டு கடன் வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் மேற்கொண்டு வரியெல்லாம் ஏற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இதனுடைய சூழல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், கடன் கட்ட முடியாத சூழல் வரும்போது இவங்க இந்த சம்பளத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு கடனுக்கான வட்டி கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஒன்று. இல்லைன்னா அந்த கடன் கொடுத்தவனெல்லாம் உள்ளே விட்டு நீ என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போப்பா, எதுக்கு மக்கள் சண்டைக்கு வந்தானா அவனுக்கு நான் நிவாரணம் தரேன்னு சொல்கிறேன், இல்லைனா வந்து அவனை போட்டு தள்ளிடுறேன், நான் வந்து நீ என்ன வேணால் எடுத்துகிட்டு போ. இதுதான் அவங்களுடைய டீலிங்காக இருக்கும். இந்த டீலிங் வந்து மோசமான டீலிங். இது மக்கள் விரோத செயல். இது வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, எப்போ வேணாலும் இது வெடிக்கலாம் இந்த பிரச்சனை. அதனால் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறி தான். அவங்க இதை நம்பி என்னென்னமோ கனவுகள்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஏற்கனவே ஓய்வூதியத்துக்கு அவங்க சிறு சேமிப்பு திட்டம் மாதிரி அவங்க காசுலேருந்தே பிடிச்சி அவங்களுக்கே திருப்பி கொடுக்குற ஒரு சூழல் வந்திருக்குது. அதிலே தெரிஞ்சுக்கலாம் அரசு ஏன் அப்படி பண்ணுதுன்னு. அப்புறம் இந்த போராடினாங்கள்ல செவிலியர்கள், அப்புறம் வந்து மற்ற ஊழியர்கள், அதாவது செவிலியர்கள், அப்புறம் இடைநிலை ஆசிரியர்கள், அப்புறம் வந்து பிரைமரி ஸ்கூல்ஸ், அதாவது ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள், அப்புறம் இடைநிலை ஆசிரியர்கள், அப்புறம் செவிலியர்கள், மருத்துவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஊதிய உயர்வு வேணும், சம வேலைக்கு சம ஊதியம், நிரந்தரமாக்கணும், பணி நிரந்தரம். இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே அவங்கக்கிட்ட காசு இல்லை. இந்த சூழலில் உங்களை எப்படி பணி நிரந்தரம் செய்வாங்க? இந்த சூழலில் உங்களுக்கு எப்படி சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்பாங்க? ஏன் வந்து நிரந்தரமாக எடுக்கிறத விட்டுட்டு தற்காலிகமாக ஏன் வந்தாங்க? இதெல்லாம் என்ன காரணம்னா கடன். ஏற்கனவே தேவையில்லாத திட்டங்களுக்கெல்லாம் பணத்தை ஒதுக்குறதுனால உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியல. இப்போ உங்களை சம வேலைக்கு சம ஊதியம்னா உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்க வேண்டியது வருது இல்லை, அங்கே காசு இல்லை. எனக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு பேனா சிலைக்கெல்லாம் 80 கோடி ஒதுக்க முடியுது. அப்புறம் இவங்க சொன்ன இந்த இலவச திட்டங்களுக்கெல்லாம் காசு வரும், ஆனால் உங்களுக்கு காசு இல்லை. அதனால் பணி நிரந்தரம் செய்யலை, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கல. இதில் வேற
பணியெல்லாம் இப்போ காலி பணியிடங்களை ஏன் நிரப்பலன்னு காரணம்னா இதுதான். மேற்கொண்டு நிரப்பினா அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதனால் பாதி பள்ளிக்கூடங்கள் அதுவாகவே அப்படியே ஆசிரியர்கள் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் காலத்துக்கு ஓட்டோம்னா படிக்க வர ஒரு பசங்கள்லாம் அவனுங்களாவே போயிடுவானுங்க. ஏற்கனவே சில பள்ளிக்கூடங்கள் மூடியாச்சு. சில பள்ளிக்கூடங்களில் ஒருத்தர் 2 பேர் தான் படிக்கிறாங்களாம். அந்த மாதிரி சில அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது. 2 பேருக்கு ஒரு பள்ளிக்கூடம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த கொஞ்ச நாள் இந்த ஆசிரியர்கள்லாம் இல்லைன்னா அவனும் போயிடுவான் வேறு பள்ளிக்கூடத்துக்கு. அப்போ என்ன ஆகும், அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் மூடப்பட்டுனே வரும். அப்போ அந்த காலி பணியிடங்கள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி மூடிடுவாங்க. இதுதான் வந்து அரசுடைய திட்டங்கள். அதாவது அவங்க வந்து ஒரு பக்கம் இலவசத்தை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் எங்கெங்கெல்லாம் நியாயமாக வேலையை கொடுத்து சம்பளம் கொடுத்து ஒழுங்காக கல்வி மருத்துவம்லாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் அதை செய்யாமல் அதை பூரா போட்டாங்க. தேவையில்லாததுக்கு பணத்தை செலவு பண்ணால் தேவையுள்ளதுக்கு பணம் செலவு பண்ண முடியாது. தேவையில்லாதெல்லாம் வாங்கி போட்டால் தேவையுள்ளதெல்லாம் விற்க வேண்டியது வரும்னு சொல்லுவாங்க. அந்த கதை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தேவையுள்ளதுக்கு எது அரசு கொடுக்க வேண்டிய கல்வி, மருத்துவம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் இவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து அவங்கள வந்து அங்கே இருக்க பிள்ளைங்களை படிக்க வச்சு அங்கே இருக்கிற யார் நோயாளிகளோ அவங்கள நல்லபடியாக வைத்தியம் பார்த்து அது பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கெல்லாம் நிதி ஒதுக்கலை. நிதி எங்கே ஒதுக்குறாங்க, சும்மா ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன், 1500 ரூபா கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒதுக்கிட்டு அந்த மாதிரி அதுக்கெலாம் நிதி ஒதுக்கிட்டு இங்கே பணம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது. அதனால் இவங்களை நிரந்தரமாக்குறதுல இவங்களுக்கு வந்து தற்காலிக ஒப்பந்த ஊழியர்களாகவே வச்சுருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கறது கிடையாது. இந்த ஓய்வூதியம் திட்டத்தை வந்து சிறு சேமிப்பு திட்டம் மாதிரி மாற்றி விட்டாங்க. இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகள் அரசு ஊழியருக்கு காத்திருக்கிறது. இது வந்து துவக்கம் தான். ஒரு துவக்கத்துக்கே நீங்கள் தெருவுக்கு வந்துட்டீங்க. எப்படி ஆரம்ப கால அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைக்கே தெருவுக்கு வந்துட்டீங்க. இன்னும் மெயின் பிக்சரே இனிமேல் தான் வரப்போகுது. உங்களுடைய அடிப்படை ஊதிய உயர்வு, சம்பளம், இதுக்கே உங்களுக்கு கேள்விக்குறி ஆக்கி விட்டுருவாங்க இன்னும் கொஞ்ச நாள். சம்பள நிலுவைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் தனியார் நிறுவனத்தில் கூட சில நிறுவனங்கள் ஒரு மாதிரி அவங்களுக்கு வருமானம் இல்லாத சூழலில் அந்த ஊதியத்தை வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க, ஊதியம் கொடுக்குறத. அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாடு அரசு ஊழியருக்கு பண்ணுவதற்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு கடனை வாங்கி வச்சுருக்க போகிறீங்க. திடீர்னு என்னைக்காவது நிப்பாட்டி விட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் தெருவுக்கு வர வேண்டிய சூழல் வரும். இல்லை நீங்கள் வச்சுருக்கதெல்லாம் விற்க வேண்டிய சூழல் வந்துடும். அதனால் அரசு ஊழியர்களுக்கு ஆபத்து தொடர்ச்சியாக காத்திருக்கிறது. அது இந்த 2 ஆட்சியில் எந்த ஆட்சி வந்தாலுமே ஆபத்து நிச்சயம்தான். அது எந்த சந்தேகமும் இல்லை. தாவேக்கா வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அவருடைய அறிவிப்புமே மோசமான அறிவிப்பு தான். அவர்கள் திட்டமே தெளிவில்லை. நிச்சயம் அவங்க வரப்போகிறதும் இல்லை. இப்போ அப்படியே வந்தாலும் அவர்களுடைய செயல்பாடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவர்கள் அறிவித்த எந்த திட்டத்துக்கும் எங்கேருந்து பணம் வரும்ன்ற சோர்ஸ் சொல்லலை. அவர்களும் இலவசம் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக அவர்களும் வந்து இந்த கூட்டத்தில் வந்து ஒரே கூட்டையில் வந்த மாட்டேங்க தான். அதனால் இவர்கள் 3 பேருமே வந்து கண்டிப்பாக இவர்கள் 3 பேர் வந்தாலுமே அரசு ஊழியர்களுக்கு பாதிப்பு இருக்குது. இப்போ இல்லைனாலும் ஒரு சில ஆண்டுகளில் நிச்சயமாக பெரிய பாதிப்பு இருக்குது. இனிமேலும் உங்களை வந்து தற்காலிக நிரந்தரமாக்குவாங்க, உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க, சம்பள உயர்வு கொடுப்பாங்களான்னு கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே இருக்கிறது போகாமல் இருந்தால் உங்களுக்கு பெரிய விஷயம். அதனால் தெருவுக்கு வந்து நீங்கள் போகிறானாலும் இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்த சூழல். உங்களுக்கு பணம் ஒதுக்காமல் அவங்க அறிவித்த அந்த இலவச திட்டத்துக்கு தான் பணம் ஒதுக்க போகிறாங்க. அதுக்கு மேலேயும் பணம் வேணும்னா அவங்க கடன் தான் வாங்குவாங்க. அந்த கடன் அவங்க வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே சரியாக போயிடும். ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வரி ஏற்றுவாங்க. வேறு வழியே கிடையாது. இல்லைன்னா அவங்க நடத்தவே முடியாது நிர்வாகத்தை. இந்த எம்எல்ஏகளுக்கு சம்பளம் கொடுக்குறது என்ன ஆகும்னு தெரியாது. அவங்களுக்குலாம் சம்பளம் போயிடும். ஆனால் அந்த அரசு ஊழியருக்கு போகாதான்னு தெரியாது. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்களா, 14 லட்சம் ஊழியர் வச்சுட்ருக்காங்க. இந்த 14 லட்சத்தில் இந்த காலி பணியிடங்கள்லாம் கழிச்சு நீங்கள் ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கிட்டா கூட 10 லட்சம் பேருக்கு சம்பளம் போடணும். அப்போ என்ன ஆகுன்றது நீங்கள் பார்த்துங்க. இவன் வந்து கடனே 10 லட்சம் கோடி வச்சுருக்கிறான், 10 லட்சம் கோடி. அதுக்கு வந்து 1 லட்சம் கோடி கடன். இப்போ இந்த திட்டங்கள்லாம் உள்ளே நிறைவேற்றணும்னா புதுசாக வந்திருக்க திட்டங்கள்லாம் 4-5 கோடி எக்ஸ்ட்ராவே வரும். 4-5 லட்சம் கோடி அதிகமாகவே வரும். அப்போ வட்டியும் அதிகமாகும்ல, கடன் அதிகமாகுதுன்னா வட்டி அதிகமாகும்ல. இப்போ 1.5 லட்சம் கோடி கடன் வந்துடும். கடனுக்கான வட்டி வந்துடும் மாதம். இப்படி இருக்கும்போது உங்களை எப்படி பணி நிரந்தரமாக்குவான், உங்களை எப்படி சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்பான்? வாய்ப்பே கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு கனவு இருந்தால் விட்டுருங்க. நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் தெருவுக்கு வந்து போராடினாலும் ஒன்றும் பிரயோஜனம். போராட்டத்தில் எந்த தப்பும் கிடையாது. அப்போ தான் இந்த அரசனுடைய இந்த அரசனுடைய செயல்பாடு தெரியும். ஆனால் அதனால் ஏதாவது மாற்றம் வருமானு கேட்டால் ஊடக வெளிச்சம் வேணால் வரும். மாற்றம்லாம் ஒன்றும் வராது. மாற்றம் வேணும்னா நீங்கள் அந்த கட்சிகளை தூக்கி எறிஞ்சிட்டு வேறு ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போட்டால் தான் மாற்றம்ன்றது ஏதாவது வரும். இல்லைன்னா உங்களை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்றத நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் இப்போது நம்ம இது வரைக்கும் பிரச்சனைகளை பேசணும். இப்போ இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, இந்த குறிப்பாக கடனுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, முதல்ல இவங்க வந்து இந்த கடன் வாங்குறத நிறுத்தணும்.
ஆனால் கடன் வாங்க நிறுத்தினா நாளைக்கு அரசு நடத்த முடியாத சூழலில் தான் கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. இந்த திட்டங்கள்லாம் வந்து தேவையில்லாத இந்த இலவச திட்டங்களெல்லாம் ஒழிச்சிடணும். இது தேவையே கிடையாது. உண்மையிலே இலவசன்றது தூய குடிநீர், நல்ல மருத்துவம், நல்ல கல்வி, தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், இது மட்டும் இலவசமாக இருந்தால் போதும். மற்றதெல்லாம் வேலை செஞ்சு சம்பாரித்து தான் சாப்பிடணும். இலவசமாகவே சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு நினச்சா அப்போ அதுக்கு பேர் பிச்சை தான். அது வந்து கௌரவமான வாழ்க்கையே கிடையாது. வேலை செஞ்சு படிக்கணும், படித்து வேலை செய்யணும். இல்லை படிக்காமல் வேறு ஏதாவது திறமையின் மூலமாக வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, படித்து தான் வரணும்னு இல்லை. நிறைய பேருக்கு வேறு சில திறமைகள்லாம் இருக்கும். இப்போ விளையாட்டு திறமையோ இல்லை இசை திறமையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு திறமைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் உழைச்சி தான் சாப்பிடணும். இந்த மாதிரி அரசு ஓசியில் ஏதாவது தரும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டே பாதி பேர் பொழுதுபோக்கின்னு இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மக்களை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ எல்லாம் சோம்பேறிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இங்கிட்டு அரசு ஏதாவது கொடுக்கும், அதை வாங்கிட்டு போய் டாஸ்மாகில் குடிக்கலாம், சும்மா அப்படி பொழுதுபோக்கலான்ட்டு உட்காந்துருக்காங்க. அது என்றைக்கு இருந்தாலும் உதவாது. இன்னொன்று, இப்போ இவங்க இருக்கிற சூழலில் கடன் வாங்கினா தான் ஓட்ட முடியுன்ற நிலைமையை கொண்டாந்து வச்சுருக்காங்க. முதல்ல கடன் வாங்கக்கூடாது, அது மொதல் விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி கடன் வாங்குகிற அரசுகளை, இந்த மாதிரி இலவசங்கள் அறிவிக்கிற அரசுகளை தூக்கி எறிஞ்சிடணும். அதை செய்யாமல் உங்கள் எதிர்காலத்தை காப்பாற்றவே முடியாது. அது ஆண்டவனை வந்தால் கூட. அது வந்து இவர்களை தூக்கி எறிஞ்சிறது மட்டும்தான் உங்களுக்கு இருக்க கடைசி வழி. அது அந்த கடைசி வழியை விட நீங்கள் புரிஞ்சிக்காமல் விட்டாச்சு அப்படின்னா அப்போ வந்து அதை தான் சொல்கிறேன், யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. அரசு ஊழியர்கள் அம்பேல் தான். அவர்களை நம்பி அவர்கள் பிள்ளைங்க, அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வேறு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் இருந்தாங்கன்னா முன்னாடி அவங்களெல்லாம் வந்து அப்போ நீங்களே பார்த்து எதாவது பண்ணிக்கங்க, எங்களால் பண்ண முடியாதுன்றதை முன்னாடி அறிவிச்சிருங்க. காரணம் என்னென்னா, இனிமேல் உங்களுக்கே உங்கள் சூழ்நிலையே என்ன ஆகும்னு தெரியாது. இதில் உங்களை நம்பிலாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க முன்னாடியே, அவங்களாவே ஏதாவது பண்ணிக்கிறதுக்கு. அதாவது அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு. அவங்களாவே ஏதாவது பண்ணிக்கிறதுனா அவங்களே காப்பாற்றிக்கிறதுன்னு சொல்ல வரேன். உங்களை நம்பி அவங்க இருக்கிறது வந்து இனிமேல் டேஞ்சர் தான். ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை மோசமாக போகும்போது எப்போ வேணாலும் இந்த சம்பளம் நிறுத்தப்படும், இல்லை இந்த ஊதிய உயர்வு நிறுத்தப்படும். முதல்ல எடுத்தோடனே சம்பளம் நிறுத்த மாட்டாங்க, முதல்ல ஊதிய உயர்வை நிறுத்துவாங்க. அது ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி நடக்கலாம். அப்புறம் அப்படியே சம்பளம் கொடுக்குறதையும் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த நிரந்தரமாக ஆக்குறேன்னு சொன்னதெல்லாம் கப்சா கதை, அதெல்லாம் நிரந்தரமாக ஆக்க மாட்டாங்க. மேற்கொண்டு தற்காலிக ஊழியராக தூக்காமல் இருந்தால் சரி, வேலையை விட்டு ஆட்களை தூக்குவதற்கும் வாய்ப்பு உண்டு. கேட்டால் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு அவங்களும் இந்த கதையெல்லாம் விடுவாங்க. நீ அரசு துறையிலையும் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு இப்படி தனியார் துறையில் தூக்குற மாதிரி அவங்களும் தூக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வேலை போகாமல் இருந்தாலே பெரிய விஷயம். அப்படி நீங்கள் வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு சம்பளம் ஒழுங்காக வருமானது சந்தேகம்தான். இப்படி ஒரு சூழலில் நீங்கள் இனிமேல் அரசு வேலையில் முந்திக்கிட்டு போய் நிற்க வேணாம். இனிமேல் நீங்கள் வந்து சுயதொழிலோ இல்லை தனியார் துறையில் வேலையோ தேடிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போது இந்த கடன் அடைக்கிறதுக்கான சூழல், இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னென்னா, முதல்ல இந்த கடன் வாங்குகிற கட்சிகளை தூக்கி எறியணும். அது முதல் விஷயம். ரெண்டாவது, அதுக்கப்புறம் எந்த கட்சி வந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் கடன் வாங்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் வரக்கூடிய இருக்கக்கூடிய அதாவது நம்மக்கிட்ட என்ன வளங்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி எப்படி நம்ம உற்பத்தியை பெருக்கி எப்படி லாபம் சம்பாதிக்கிறதுன்னு பார்க்கணும். இவங்களுடைய இந்த மோடி அரசாக இருந்தாலும் சரி, இல்லை பிஜேபி இந்த டிஎம்கே அரசாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற மாநிலங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, அரசுகளாக இருந்தாலும் சரி, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகளாக இருந்தாலும் சரி, இவங்க என்னத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படின்றாங்க. டூயிங் பிஸ்னஸ் இஸ் நாட் கவர்மெண்ட்ஸ் ஜாப் அப்படின்றாங்க. அதாவது தொழில் பண்ணுவது அரசின் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இதை சொல்கிற ஆள் உலகத்திலே கடைஞ்செடுத்த முட்டாளாக தான் இருக்க முடியும். இதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்குது. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்குது. அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களும் இதே வேலையை தான் பண்ணிட்டுருக்காங்க. வரியை மட்டும் வச்சே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய நோக்கம். அங்கே இருக்கவங்களும் அதே தான் பண்ணுறாங்க. இப்போ ஏன் வரியை மட்டும், இவங்களுடைய திட்டங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, இவங்க என்ன பண்ணாங்க, பூமனையாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏர் இந்தியாவை விற்றாச்சு. பிஎஸ்என்எல் என்ன நிலைமைன்னு தெரியல, அதையும் விற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன். விற்றுட்டாங்களா, விற்க போகிறாங்களான்னு அது இன்னும் சரியாக தெரியல. அது அவங்களுக்கு அது சரியாக பார்த்து அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறேன். அதுவும் அந்த நிலைமையில தான் இருக்குது. இது மாதிரி பல்வேறு அரசு துறைகள், மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய பல்வேறு அரசு துறைகள் ஒன்றா விற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி நிறுவனங்கள், அரசு துறைகள்னு சொல்கிறத விட மத்திய அரசுக்கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு அரசு நிறுவனங்கள் விற்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதே மாதிரி தான் பல்வேறு நிறுவனங்கள் விற்கப்படுது. காரணம் என்னென்னா, அவங்களுடைய லோகோ மந்த்ரா எல்லாம் இதுதான். அவங்க சொல்கிறது என்னென்னா, தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல அப்படின்னா, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து நிர்வாகம் பண்ணுவோம்,
எங்களுக்கு நிர்வாகம்னா ஏதாவது நிர்வாகம் பண்ணுவாங்க. இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணுவாங்களாம். அவங்க கையில் 2-3 விஷயங்களை கையில் வச்சுக்கின்னு, இராணுவம், அப்புறம் நிதித்துறை, இந்த மாதிரி 1-2 விஷயங்களை கையில் வச்சுக்கின்னு மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் விற்றுருவோம். எங்களுக்கு வந்து வரி வந்தால் போதும், வரியை வச்சு நாங்கள் ஓட்டிக்கிறோம் அப்படின்றது அவர்களுடைய கொள்கை. அவங்க எதை விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாட்டை தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளிநாட்டுக்கு மோடி போகிறாருன்னா, அவர் வந்து இந்த நாட்டில் இங்கே இது இருக்குன்னு சொல்லி தேவை விற்றுக்கிட்டு இருப்பார். அப்புறம் வர்த்தகத்தை பற்றி தான் பேசுவாங்க. பேச்சே முதல்ல வர்த்தகத்தை பற்றியாக இருக்கும். இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பை பற்றிலாம் பேசினேன்பாங்க. அதை பற்றிலாம் என்ன பேசினாங்க நமக்கு தெரியாது. ஆனால் குறிப்பாக நிதி, வர்த்தகம் இதை பற்றி தான் பேசப்படும். அது போக இந்த வளங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த வளக்கொள்ளைகள், இதை பற்றி ஏதாவது பேசப்படும் கண்டிப்பாக. இப்போது இது மாதிரி சொல்லி நாட்டை வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து உலக அளவில் விற்றுட்ருக்காரு. இவங்க வந்து உள்ளூர் அளவில் விற்றுட்ருக்காங்க இந்த முதலமைச்சர்கள்லாம். இதான் வந்து நடக்கக்கூடிய. ஆனால் எல்லா முதலமைச்சரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கேரளா எடுத்துக்கிட்டால் அவருக்கு இந்த மாதிரி கிடையாது. அவருடைய வளங்களை பாதுகாக்கணுன்றதுல கொஞ்சமாவது அக்கறை இருக்குது. ஏன்னா அந்த மாநிலத்தை சேர்ந்தவரே ஆள்றதுனால அந்த அக்கறை இருக்குது. இங்கே எவரோ ஒருத்தர் வந்து இங்கே ஆண்டுகிட்டு இருக்கனால அந்த அக்கறையெல்லாம் கிடையாது. அதுதான் காரணம். இப்போ நம்ம வந்து இந்த சொன்ன மாதிரி முதல் விஷயம், இந்த கடன் வாங்குகிற அரசுகளை தூக்கி எறியணும். அடுத்து கடன் வாங்கக்கூடாது. இருக்கிற கடனை அடைக்க தான் வழி பார்க்கணுமே தவிர புதுசாக கடன் வாங்கக்கூடாது அப்படின்றது பார்க்குறோம். ஒருவேளை கடன் வாங்க வேண்டிய சூழல் வருது அப்படின்னா, அந்த ஏற்கனவே இருக்க கடனோட சேர்த்து புதுசாக வாங்கின கடனையும் சேர்த்து அடைக்கணும் முறையாக. அப்புறம் இந்த இலவசங்கள் கொடுக்கக்கூடாது. இலவசங்கள்னா தரமான கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இதை தவிர வேறு எதுவுமே இலவசம் கொடுக்கூடாது. இந்த இலவச திட்டங்கள்லாம் முதல்ல நிறுத்தினாவே அதுக்கு போகிற நிதி சேமிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதை நிறுத்தும் போது ஐயோ அம்மான்னு 4 பேர் குதிப்பான். எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் வரல, எனக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள், அந்த ஆட்சியில் வந்துச்சு, இவன் கொடுக்கல, இவங்க இந்த ஆட்சி மோசமாக இருக்குது, இவன் கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்லாம் ஏதோ பேசுவாங்க. அதை பற்றிலாம் கண்டுக்கூடாது. அவனுக்கு தெரியாது நாட்டு நம்ம நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமா. ஏன்னா அவனே வந்து ஒரு தெளிவான மனநிலையில் இருக்க மாட்டான். ஏற்கனவே டாஸ்மாகை குடிச்சு மதிக்கலங்கி போய் உட்காந்துருப்பான். அவன்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்கூடாது. நமக்கு எது சரி தெரியும், தப்புன்றது நமக்கு தெரியும். நம்ம மொத்தத்தையும் பார்த்து நம்ம செய்யும்போது அவனுங்களுக்கு அந்தளவுக்கு புரிதலும் இருக்காது, அறிவும் இருக்காது. எதையாவது லூஸ் பண்ணி கத்திக்கிட்டு இருப்பாங்க. கத்திட்டு போதுன்னு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். அதனால் அந்த மாதிரி எடுத்தோன்னே அந்த மாதிரி தான் இவங்களை அப்படி எல்லாரையும் மயக்கி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் டாஸ்மாக்கு, இன்னொரு பக்கம் வந்து இப்போ டாஸ்மாக 3ஆம் வந்து சொல்லுவான், நாங்கள் நிம்மதியாக இருந்தோம், அதை கெடுத்துட்டாங்க, நாங்கள் பாட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு கெட்ட விஷயம். அதுக்கு எதுக்கு நம்ம ஆதரித்து இது பண்ணோம். அதனால் அதை மூடுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த மாதிரி இந்த மக்களுக்கு வந்து இலவசத்தங்களை கொடுத்து அடிமையாக்கி வச்சு, டாஸ்மாகை கொடுத்து அடிமையாக்கி வச்சு எல்லாத்துக்கும் இவங்க ஜால்ரா போடுற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஆனால் இவங்க திரும்ப அடிபடும் போது இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் அந்த போதைகள்லாம் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு கஷ்டங்கள் கொடூரமாக வரும்போது எல்லா போதையும் தெளிவாயிடுவாங்க. அப்புறம் யாரை ஆதரிக்கணும், யாரை ஆதரிக்கக்கூடாது, என்ன தேவைன்றது அப்போ புரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்போ புரிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏற்கனவே எல்லாத்தையும் அவங்க விற்றுருப்பாங்க, ஏற்கனவே திவாலாக இருக்கும். அப்போ புரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு புரிய வரும். ஏன்னா அவங்க வந்து கடன் வாங்கினவெல்லாம் உள்ளே புகுந்து என்னத்தையாவது எடுக்கும்போது ஏன் வீட்டை எடுக்கிறான், என்னத்தை எடுக்கிறான், என்னுடைய நிலத்தை எடுக்கிறான், என்னுடைய வீட்டை எடுக்கிறான்ற போது வரும்போது அப்போ புரிஞ்சிடும் என்னமோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு. அவங்க கேள்வி கேட்பாரே இல்லாமல் எல்லாத்தையும் உள்ளே பண்ணுவானுங்க. அப்போ வந்து இந்த அரசு ஆதரித்து அவங்களுக்கு சாதகமாக தான் நிற்கும், மக்களுக்கு சாதகமாக நிற்காது. அதையும் புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த அரசு ஊழியர்களை அம்போன்னு விட போகுது. அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஓடுன்னு தெரியல. ஆனால் எனக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு மொத்தமாக எல்லாருக்கும் சம்பளத்தை நிறுத்துறதுக்கோ, ஊதிய உயர்வு நிறுத்துறதுக்கோ, இல்லை பல மாதங்களாக நிலுவையில் வைக்கிறதுக்கோ வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த ஓய்வூதியம் ஆல்ரெடி நீங்கள் ஓய்வூதியம் கேட்டுட்டு இருந்தீங்க, மொத்தமாக சிறு திட்டம்னு அனுப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் உங்கள் காசுலேருந்தே பிடிச்சிட்டு அதை வந்து சிறுசேமிப்பு திட்டம் மாதிரி காமிச்சிட்டு அதான் ஓய்வூதியம்ட்டாங்க. அதனால் இன்னும் என்னென்ன அல்வாக்கள்லாம் மக்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஏற்கனவே இந்த ஓய்வூதியம் அவங்க சொன்ன கதையே ஒரு அல்வா தான். அரசு ஊழியருக்கு ஒரு பெரிய அல்வாவை கொடுத்துருக்காங்க. அதுவும் கடைஞ்செடுத்த திருநெல்வேலி அல்வாவை கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து இதே மாதிரி என்னென்ன அல்வாக்களோ, லட்டுகளோ, பஞ்சாமிரதங்களோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை முதல்ல பார்க்கணும். அதாவது கடன் வாங்குகிற அரசுகள், கடன் வாங்குவேன்னு சொல்கிற அந்த இலவசங்கள் அறிவிக்கிற கட்சிகளை தூக்கி எறியணும். அதே மாதிரி ஏற்கனவே இந்த இலவசங்கள் அறிவித்து நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கிற கட்சிகளையும் தூக்கி எறியணும். அதுக்கப்புறம் புதுசாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கக்கூடாது. மீறி வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால், ஏன்னா இவங்க எல்லாத்தையும் கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டாங்கன்னா நடத்துறதே கஷ்டம்னா அப்போ கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும். அப்படி வந்தால் அந்த கடனையும் சேர்த்து அடைக்கிற மாதிரி தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நம்ம முக்கியமான விஷயத்துக்கே வரப்போகிறோம். இப்போ இந்த மண்ணில் வளங்களே இல்லையான்னு கேட்டால்
இருக்குது. அந்த வளங்களெல்லாம் எவன் உறிஞ்சிக்கிட்டு இருக்கானோ அவனை முதல்ல பற்றி விடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல நீர்வளத்தை உறிஞ்சி விற்கிறவன் வந்து இங்கே இருக்கிற ஆட்டோமொபைல் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அவனுங்களாம் முதல்ல கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சி விடணும். இவனுங்களால தான் இங்கே இருக்கிற நீர் பூரா போயிட்டுருக்குது. இவங்களால வேலை சொல்லுவான், வேலை போயிடும் அது போயிடும், நீ பரவாயில்ல போனால் போயிட்டு போது அவங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன் நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றணும். அவங்க என்ன நமக்கு பண்ணுறாங்க, அவன் இங்கே வந்து லாப தேவைக்காக வந்திருக்கிறான். உற்பத்திக்கு அவன் நாட்டில் பண்ண வேண்டியதான், அவனுக்கு என்ன வேண்டியதா இங்கே வந்து பண்ணணும். அங்கே நீரை உறிஞ்சி விற்கிறான்னு சொல்லிட்டு நீரை உறிஞ்சிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுடைய நாட்டில் வந்து அனுமதிக்கலை. அனுமதி எங்கே கிடைக்கலைங்கோ இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இவங்க வந்து அது புரிஞ்சுக்காம அனுமதி கொடுத்துட்டு கமிஷன் வாங்கிட்டு அவங்கள செய்ய விட்டுட்ருக்காங்க. அவனுங்கள துரத்தி விடணும். அவனுங்க இங்கே வச்சுருந்ததுலாம் போதும், நீங்கள் மூடிட்டு கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிடணும் அவங்கள. அந்த மாதிரி யாரெல்லாம் என்னென்ன வளத்தை உறிஞ்சிட்டு இருக்காங்களோ, இன்னும் அந்த தண்ணியை பாட்டில் அடைச்சி விற்கக்கூடிய சில நிறுவனங்கள் நம்மக்கிட்டே தண்ணியை எடுத்து அவனுக்கு பியூரிஃபை பண்ணுறன்ற பேரில் பாட்டில் அடித்து நம்மக்கிட்டே விற்கிறானுங்க. எது அவன்கிட்ட தண்ணியும் கிடையாது, அவன்கிட்ட அவன் ஆட்கள்கிட்ட விற்பனையும் கிடையாது. தண்ணியும் நம்மளுது, நம்மள்கிட்டே விற்கிறான். இங்கேருந்தே எடுத்து நம்மக்கிட்டே கொடுக்குறது, அதில் ஒரு லாபத்தை பார்க்குறது. அது நம்ம இந்த அரசே பண்ணிட்டு போகலாமே, அதுக்கு அவங்க பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அரசு வந்து தூய குடிநீரை இலவசமாக தான் கொடுக்கணும். இந்த மாதிரி பாட்டிலில் அடைச்சி விற்கக்கூடாது. பாட்டில் அடைச்சி வைக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தையே தூக்கணும். அது வந்து அந்த நிறுவனங்கள் பாதிக்க தான் செய்யும். பாதிச்சுட்டு போகுதுன்னு பகிரங்கமாக சில முடிவுகளை எடுக்கணும். அந்த அளவுக்கு இவங்க எடுக்கக்கூடிய தெம்போ திராணியோ இருக்கிற அரசுகளுக்கு கிடையாது. இவங்கெல்லாம் வந்து கூட கும்பிடு போடுவானுங்க. இல்லைனா வந்து ஏன்னா இவன் எங்கேயாவது கடன் வாங்கி வச்சுருப்பான், கமிஷன் வாங்கி வச்சுருப்பான், இல்லைனா வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது டீல் பேசி வச்சுருப்பான். அது மீறி இவங்களால செயல்பட முடியாது. அதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. அதை மீறி பண்ணால் அவனுக்கு ஏதாவது செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே அந்த டீல் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆள் வந்து இதெல்லாம் செஞ்சால் தான் அது நடக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க வந்து இவங்கள அந்த ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, அதுபடி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறான்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நில வளங்களை உறிஞ்சிக்கிட்டு நீர் வளங்களை உறிஞ்சிட்டு இருக்கவங்களாம் அடித்து பற்றி விட்டுறணும். அவங்களெல்லாம் வந்து நீங்கள் போதும்ப்பா, நீங்கள் வேலை பார்த்ததெல்லாம் நீங்கள் இங்கே வந்து வேலை கொடுத்தேன்னு சொல்லி இங்கே தொழிற்சாலை அம்சம்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்றணும். அது மாதிரி நீர் வளங்களை பாதிக்கக்கூடிய நிலத்தை மாசுபடுத்தக்கூடிய நிறுவனங்களை முதல்ல துரத்தி விட்ட பிறகு உடனே பல பேர் வருவான். எங்களுக்கு ஏற்கனவே வேலையாக இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லை அப்படின்னு வருவானுங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அரசு வேலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இங்கே இருக்கக்கூடிய உண்மையான வளங்களை வளம் அழியாமல் எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் பார்க்கணும். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வளத்தை அழித்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது திரும்ப உருவாக்குறது கஷ்டம். இப்போ மலையை வெட்டின்னு போயிடறான்னா அந்த மலையை திரும்ப உன்னால் உருவாக்க முடியாது. சாண்டுன்னு வெட்டின்னு போகிறான்ல, திரும்ப ஒரு மலையை அவனை உருவாக்க சொல்லுங்க, முடியாது. இது வந்து வளம் தீர்ந்து போகக்கூடிய வளம், தீர்ந்து போகக்கூடிய அந்த வளங்களை இவனுங்க அதிகமாக கமிஷனை வாங்கிட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அது வளங்கள் இல்லைன்னா முடிஞ்சு போனது தான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், தீர்ந்து போகாத வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வளங்களை பயன்படுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து தயாரிக்க முடியுமோ அதை தயாரிச்சுக்கணும். சில வளங்கள் நம்ம சிறிதளவு பயன்படுத்தினாலும் அது வந்து மேற்கொண்டு அது திரும்ப உற்பத்தி செய்ய முடியும் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ விவசாயத்துக்கு தண்ணி பயன்படுத்தணும்னா அது பரவாயில்ல, ஏன்னா அது உணவளிக்குது. இவன் வந்து கார் தயாரிக்கிறது இவ்வளோ தண்ணி பயன்படுத்துறது வந்து நமக்கு எந்த விதத்துலையும் பிரயோஜனம் கிடையாது. அந்த காரை அவன் இங்கே வைப்பானான்னு கேட்டால் இங்கே வைக்கிறதோட வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அவன் தான் காசு பார்ப்பான். இங்கேருந்து வந்து இங்கே தயாரிச்சுட்டு இந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய கார்கள் கம்மியாக தான் இருக்கும். அவன் இந்த மக்களோட தேவைக்கு மட்டும் உற்பத்தி பண்ணால் கூட சரிங்களாம். அப்படி கிடையாது. அவன் உற்பத்தி பண்ணுறது உலகம் பூரா ஏற்றுமதி பண்ணுறதுக்கு. அதுக்கு எதுக்கு இங்கே வந்து ஆரம்பிக்கணும்? அவன் நாட்டிலே ஆரம்பித்து இங்கேருந்து அது நமக்கும் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன வேண்டியதில்லை இங்கே வந்து ஆரம்பிக்கணும். ஒரே காரணம் நீர், அது போக தடையற்ற மின்சாரம், அதுக்கப்புறம் வந்து நிலம் எளிதாக கிடைக்குது. அதெல்லாம் தான் பயன்படுத்தி இங்கே வரான். இது மாதிரி பல்வேறு நிறுவனங்களை உட்காந்துட்டு இருக்குது. அவனெல்லாம் முதல்ல துரத்தி விடணும், லைசன்ஸை கேன்சல் பண்ணி. அதுக்கப்புறம் இது நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி இப்போ வந்து சூரிய சக்தி அதை பயன்படுத்தி அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கணும். காற்று அலை அதன் மூலமாக எங்கே அதிகமான காற்று வருகிறதோ அந்த இடங்களில் இந்த காற்றாலை போடணும். குறிப்பாக அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கத்தில் அதிகமான காற்று வரும், அந்த இடங்களில் அதை போடலாம். அதே மாதிரி இந்த சூரிய ஒளி வந்து பல்வேறு மாவட்டங்களில் சூரிய ஒளி அதிகமாகவே வெப்பம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் இதை வைக்கிறது ரொம்ப நல்லது. அதன் மூலமாக வந்து மின்சாரம் தயாரிக்கணும். சும்மா போயிட்டு அதானிக்கிட்டேயும் மற்றவங்கள்ட்டையும் போய் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க தான் அதிகமான விலைக்கு நம்மக்கிட்டே விற்றுட்டு இருக்காங்க. இவங்களே தயாரிக்கணும். போய் மற்றவங்கள்ட்ட போய் கடன் வாங்குறது இல்லை, அங்கே போயிட்டு மின்சாரம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அதிகமான விலையை கொடுத்து வாங்கிட்டு அந்த காசை ஈடுகட்டுறதுக்காக இங்கே வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தி விடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ஒரு யூனிட் 3 ரூபானா அவர் 6 ரூபான்னு விற்றுட்ருப்பாரு. அதுக்கு இவங்க 6 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிவிட்டு இங்கே வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்திட வேண்டியது. அங்கே போய் வாங்குறீங்க, நீங்களே தயாரிக்க வேண்டியதானே.
அது மாதிரி சில இடங்களில் தனியாட்டேருந்து வாங்குறதுனால தான் இவ்வளோ அதிகமாக போகிறதுக்கு காரணம். இன்னொன்று இவங்களோட உற்பத்தி படுகேவலமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நட்டத்துக்கு போனதுக்கு காரணம் ஒழுங்காக அதை நிர்வாகம் பண்ணலை. அதுதான் காரணம். அது இந்த மின்சாரத்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், ஆரம்ப காலத்தில் இப்படி நட்டமாலாம் இல்லையே. நிர்வாகம் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகி இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு. அதை கடன் அடையட்டும், கடனாகட்டும் அப்படின்னு நினச்சி விடுறீங்க. அதை தான் மத்திய அரசும் பண்ணுது. இந்த மத்திய அரசினுடைய நிறுவனங்கள், அதாவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லாபத்துலேருந்து அப்படியே நட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருந்திருக்கும். அப்படியே கடன் ஆகட்டும்னே விடுறாங்க. பிஎஸ்என்எல் அப்படி தான் லாபத்துலேருந்து நட்டத்துவே. ரயில்வேயே லாபத்தில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா கடனில் இருக்குது. லல்லு பிரசாத் யாதவ் இருந்தப்போ அது வந்து இந்தியாவிலே ப்ராஃபிட்டில் இருந்த ஒரே துறையாக இருந்தது ரயில்வே துறை. இப்போ அதுவும் வந்து நட்டத்துக்கு போயிடுச்சு. எப்படி நட்டமாச்சு? ப்ராஃபிட்டில் தானே இருந்தது. அப்போது அங்கே செயல்பாடு செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளோட செயல்பாடுகளோ சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதுதான் சூழல். அது வந்து வேண்டுமென்றே இது போன்ற அரசு நிறுவனங்கள் நட்டத்துக்கு கொண்டு போகப்படுது. அவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாமல் இல்லைன்றது ஒரு பக்கம். ஆனாலும் அவங்க வந்து அது கடன் ஆகணும், அப்போ தான் அதை வந்து ஒரு காரணம் கட்டி விற்க முடியும் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. கடன் ஆகாமல் அதை நிர்வாகம் பண்ண முடியாமல் இருந்தால் ஏன் விற்கிறீங்கன்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். இப்போ ஏர் இந்தியா விற்றோன்னு எவனாலும் கேள்வி கேட்டானா கேட்கல. இந்த மாதிரி கேள்வி கேட்காம இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் செய்யப்படுது. இப்போ ஏர் இந்தியா விற்றது எவனாலும் கேள்வி கேட்டாங்க. சில பேர் அந்த லெகசி அதை ஏன் விற்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் வாய மூடிட்டு இருந்தாங்க. காரணம் அது ஏற்கனவே நட்டமாக இருக்குது, இவங்களால நடத்த முடியல, விற்றுட்டு போகிறாங்களே அப்படின்னு விட்டாங்க. அப்படி நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கடனை கொண்டு வந்து அது மாதிரி நடத்த முடியாத மாதிரி சம்பவங்களை கொண்டு வந்து திடீர்னு அந்த ஏர் இந்தியா சம்மந்தமாக சில மோசமான செய்திகளையும் கொண்டு வராங்க. திடீர்னு ஏர் இந்தியா விமானத்துக்குள்ளார ஒருத்தன் மேலே இன்னொருத்த மேலே போயிட்டான், பாத்ரூம் போயிட்டான்னு ஒரு செய்தி வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அந்த விமான விபத்து நடந்திருந்தாலும் அதுக்கு முன்னாடியே அந்த விமானம் சார்ந்து பல்வேறு மோசமான செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எதுக்கு அப்படி காட்டுறாங்கன்னா, அரசால் அது சரியாக செயல்படுத்த முடியல, தனியாட்ட விட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. இப்போ அந்த மாதிரி மோசமான செய்திகள் காட்டப்படும் அரசு நிறுவனங்கள் சார்ந்து. பிஎஸ்என்எலுக்கும் அந்த மாதிரி சில செய்திகள் வந்தது. இது மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும் அப்படி மோசமாக இருக்கிற மாதிரி காட்டப்படும். அரசால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கப்புறம் அது நிர்வாகம் சரியில்லைன்ற மாதிரி அப்படி காட்டாமல் அது வேறு விதமாக காட்டுவாங்க. எங்களால் நடத்த முடியல, ஏன்னா கடன் அதிகமாகிடுச்சு, லாபம் இல்லை, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு காமிச்சு அப்போ தான் நீங்கள் வந்து அதை வைக்கும்போது எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. அதுக்கு தான் அந்த நாடகம்லாம். இவங்களுடைய திட்டமே வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு வரியை மட்டும் வாங்கின்னு பாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுதான் அவங்களுடைய திட்டம். இது ஒரு மட்டமான கேடுகெட்ட கேவலமான திட்டம். இதை மட்டும் இல்லாமல் நாட்டை விற்கிறதுக்கு தான் அவர் வந்து வெளிநாடு போயிட்டுருக்கிறாரு. இது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கும் அறிவில்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கும் அறிவில்லை. அதனால் மீண்டும் இவர்களை திரும்ப தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்த என்ன ஆகும்னா, நாடை வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. மாற்றி இருக்கிற வரைக்கும் விற்பாங்க. எல்லாத்தையும் விற்று முடிச்சா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கடன் கட்ட முடியாமல் சூழல் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, யார்கிட்ட விற்றாங்களோ அவன் உள்ள புகுருவான். அப்போ தான் வந்து இவர்களுடைய ஆட்சி திறமை உண்மையிலே உலகத்துக்கு வெளிப்படும். அது வரைக்கும் இவர்கள் வந்து கண் தொடைப்பு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், எங்கள் ஆட்சியில் அதுவாக்கும், இதுவாக்கும். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? தொழில் பண்ணுறது அரசின் வேலை இல்லைன்றாங்க. இதிலே தெரிஞ்சிருது இவர்களுடைய கேவலமான கொள்கை, அதாவது கேவலமான நிர்வாக திறமை அப்படின்றது இதுலேருந்து தெரிஞ்சது. அரசு தொழில் செய்ய வேண்டும். அப்போ தான் அரசால் எல்லா போதுமான அளவுக்கு நிதியை வந்து பெருக்கிக் கொள்ள முடியும். வரியை மட்டுமே நம்பிட்டு இருக்கிறது ஒரு மானங்கட்ட பொழப்பு. அது அரசு வந்து அதை மாதிரி ஒரு மானங்கட்ட பொழப்பு. அது வந்து ஒரு விதமான ஒரு வழி, நிதி வர்றதுக்கான ஒரு வழி. அது மட்டுமே வழி அப்படின்றதான் பாஜகவின் வழி. அந்த வழியில தான் வந்து திமுகவும் செயல்பட்டு இருப்போம். அப்போ இவங்க 2 பேரும் எதிரெதிர் கட்சிலாம் கிடையாது. அப்படி உங்களுக்கு காட்டப்படும். அவர்கள் எவ்வளியோ, பாஜக எவ்வளியோ அவ்வழியில தான் திமுக பயணிக்குது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே வழி தான் அதிமுகவும் பயணிக்குது. இப்போ நம்ம வந்து அதுலேயும் காங்கிரஸ் சொல்லவே வேண்டாம். அவர்கள் ஒருபடி மோசம். ஒன்றும் தெரியாது. தெரிஞ்சாலும் அது வந்து விற்க மட்டும் நல்லா தெரியும். அவர்கள் தான் முதல்ல இந்த எல்லா விதமான ஊழலுக்கும் ஆரம்ப காலத்தில் விதையிட்டது. அதை இவர்கள் பின்தொடர்ந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம இந்த கட்சிகளுடைய மோசமான கொள்கையை பற்றி பேசிட்டோம். மத்திய நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்க தமிழக மாநில அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் கடனுக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்படியே நட்டமாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கடனுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த நிறுவனம் சார்ந்து ஏதாவது ஒரு மோசமான செய்திகள் தொடர்ச்சியாக வெளியில் வரும். அதுக்கப்புறம் விற்கிறேன்னு சொல்லிடுவாங்க. இதான் நடக்கும். இதான் நடந்திருக்கு. சரி, இப்போது ரயில்வேயுமே அவங்க விற்கிறது தானே பேசிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுவுமே செய்திகள் வந்தது. தனியாட்ட விற்க போகிறோம், எங்களால் நடத்த முடியல,
அதுவாக இருக்குது. அது சார்ந்த சில பிரச்சனைகள் செய்திகள் வந்துதா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, கோரமண்டல் ட்ரெயின் ஆக்சிடென்ட்னு. அதெல்லாம் எதுக்கு நடத்தப்படுது, எங்களால் சரியாக பண்ண முடியல அப்படின்னு காட்டுறது. அதுக்கு வந்து சிக்னல் கோளாறுன்னு, அந்த கோளாறு இந்த கோளாறு அதெல்லாம் 2வது பட்சம். அவர்களுடைய திட்டமே வந்து எங்களால் நடத்த முடியல, நட்டமாக போயிட்டுருக்குது, இந்த இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நாங்கள் தனியார்ட்ட விற்றுட்டா எங்களுக்கு வந்து விற்றதுக்கு காசு வந்துடும், அதை வச்சு அந்த கடனை கொஞ்சம் அடைச்சிருவோம், அதுக்கப்புறம் நாங்கள் நிம்மதியாக இருப்போம், அது வந்து தனியார் பார்த்துப்பான் அப்படின்றது தான் அவங்களுடைய எல்லாத்தையும் ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கணும். அதுதான் இந்த மோடி அரசினுடைய திட்டம். அதை தான் வந்து டிஎம்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவர்கள் இதற்கு எதிர்க்கட்சின்னு வேறு சொல்லிக்கிறாங்க. சரி, இப்போது நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி இந்த அரசு இந்த மாதிரி எந்தெந்த அரசு வந்து நான் இலவசம் தரேன்னு சொன்னால் அவங்கள தூக்கி எறியணும். அதுக்கு அடுத்தது புதுசாக கட்சிக்கு வர அரசு வந்து புதுசாக ஆட்சிக்கு வர அரசு வந்து கடன் வாங்கக்கூடாது, மீறி வாங்கினாலும் அதை கரெக்டாக கட்டிடணும். அதுக்கு அடுத்தது இந்த வளங்களை உறிஞ்சி திங்கக்கூடிய அந்த நிறுவனங்களை துரத்தி விட்டுறணும். அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, என்ன வளத்தை திங்கிறானாலும் சரி, நீர் வளமாக இருக்கலாம், நில வளமாக இருக்கலாம், இல்லை நிலத்துக்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் போன்ற நிறுவனங்கள்லாம் இங்கே தேவையே கிடையாது. நான் கேட்டால் காப்பர் தயாரிக்கிறேன், நாங்கள் தயாரிச்சுக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடணும். இப்போது இவங்க சொன்ன மாதிரி தொழில் செய்வது அரசின் வேலைன்னு சொல்லலேன்னு சொன்னாங்களா, அது ஒரு கேவலமான கொள்கை. அதை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம தொழில் பண்ணணும். அரசுன்றது தொழில் பண்ணால் தான் நிதி கிடைக்கும். இவங்க வந்து வரியை மட்டுமே நம்பிட்டு இருக்கிறது ஒரு கேவலமான செயல். நம்ம தொழில் பண்ணுறதுல அதிகமான நிதி வந்துருச்சுன்னா வரியை குறைக்கக்கூடிய சூழல் கூட வரும். அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வரியை கூட்டிக்கிட்டே போகிறது புத்திசாலித்தனம் கிடையாது, வரியை குறைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனால் எடுத்தோடனே குறைச்சாலும் அரசை நடத்த முடியாது. அதனால் படிப்படியாக குறைக்கணும்னா படிப்படியாக இன்னொரு வழியில் உங்களுக்கு பணம் வரணும். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வரின்னு வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வருஷம் வரியை ஏற்றிக்கினே போவீங்க. அப்போ இது மக்களுக்கு வரிச்சுமை வரும். அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அவங்களுடைய வருமானம் வரிகளுக்கு கட்டுறதுக்கே போயிடும். இது வந்து உங்களுடைய கேவலமான நிர்வாக திறனற்ற ஒரு கொள்கைன்னு வச்சுக்கலாம். ஆனால் இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா, தொழில் பண்ணணும், அரசு தொழில் பண்ணி அதன் மூலமாக அதிகமான லாபத்தை ஈட்ட வேண்டும். அப்படி பண்ணும்போது வரியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போது இந்த தொழில்னால் என்ன தொழில் பண்ணுறது அப்படின்னு அடுத்து வரும். அதில் ஏகப்பட்ட தொழில்கள் இருக்குது. இப்போது நம்ம வந்து பல்வேறு தொழில்கள் இருக்குது. அதில் நம்ம சில தொழில்கள் பார்ப்போம். ஆனால் இது வந்து இந்த கடன் பற்றின காணொலியினுடைய முதல் பாகம். இன்னும் பல்வேறு பாகங்களை நம்ம போடுவோம். ஏன்னா இது ஒரு பாகத்தில் இது எல்லாத்தையும் முடிச்சிட முடியாது. அதனால் இதனுடைய முதல் பாகமாக இதை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது எப்படி இந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அரசு தொழில் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அரசு வந்து தொழில்கள் பண்ணணும், அந்த தொழில்கள் மூலமாக லாபங்கள் வந்து அடையணும், அந்த லாபங்களின் மூலமாக பல்வேறு கடன்களை அடைக்கணும், அதன் பிறகு அந்த வரிகளை குறைக்கணும். இப்படி செஞ்சால் கடனும் குறையும், கடனும் அடைஞ்ச மாதிரி இருக்கும், மக்களுக்கும் வரிகள் குறைஞ்ச மாதிரி இருக்கும், அரசு வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். இப்போ இவங்க காட்டுறதெல்லாம் வளர்ச்சியே கிடையாது. இப்போ ஏற்கனவே இவங்க காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வறட்சி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு பல்வேறு இடங்களில் வறட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வரியை மட்டுமே நம்பிட்டு இருக்காங்க. வரிக்கு வளர்ச்சி இருக்குது, அது வேணால் ஒத்துக்கலாம். அந்த வளர்ச்சியை தான் அவங்க பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் டெவலப்மெண்ட் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன் கிடையாது. டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன்னா, நீங்கள் இன்னும் அரசுனால இப்போ அரசுக்கிட்ட போதுமான பணம் இருக்குது அப்படின்னா, மேற்கொண்டு பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அரசு வாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி வருதுன்னா அது வளர்ச்சின்னு சொல்லலாம். நீங்கள் தனியார் நிறுவனங்கள்கிட்ட போய் உங்கள்கிட்ட இருக்கிறதையும் போய் நட்டமாயிருச்சுன்னு விற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது எப்படி வளர்ச்சி ஆகும்? அது ஏற்கனவே திவாலாயிருச்சுன்னு தான் அர்த்தம். இதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது. நீங்கள் நாட்டையே வறட்சிக்கு தான் கொண்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ நம்ம அடுத்த காணொலியில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ இந்த காணொலியில் சிறிய விஷயங்கள் மட்டும், அதாவது இந்த எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். ஆனால் உண்மையிலே அரசு தொழில் பண்ணணும் இல்லையா, அந்த தொழிலை பற்றி நம்ம சில விஷயங்களை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். இப்போது என்னென்ன தொழில் மூலமாக அதிகமான லாபம் ஈட்டலாம் அப்படின்னா, பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா இந்த கால்நடை வளர்ப்பு. இந்த கால்நடை வளர்ப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பால் மற்றும் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இறைச்சி, அது போக அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், அதாவது தோல்லேருந்து தயாரிக்கக்கூடிய சில பொருட்கள். அப்புறம் இப்போ நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடு, ஆடு, கழுதை பால், இதெல்லாமே அதிகமான விலைக்கு விற்கப்படுது. இதனுடைய உற்பத்தியை அதிகமாக்கணும். இப்போ இருக்கக்கூடிய கழுதைகள், மாடுகள், ஆடுகள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. எந்தெந்த நாட்டில் எது அதிகமாக இருக்கோ அங்கேருந்து சில இதில் ஒப்பந்தங்களை போட்டு அந்த கால்நடைகளை இங்கே வர வைக்கணும். சிறந்த கால்நடைகளை வர வைக்கணும். மட்டமானதெல்லாம் வர வச்சு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு அதிகமான ஈல்டு கொடுக்கணும் அப்படின்னா நல்ல கால்நடைகளை வர வைக்கணும்.
குடுக்குறதுக்கு காசு இல்லைன்னா ஒப்பந்தம் போட்டு இத்தனை ஆண்டு காலத்தில் அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்நடைகள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் அந்த ஒப்பந்தம் போட்ட அந்த நாடுகள்கிட்ட பணத்தை கொடுத்துக்கினே வந்தால் நமக்கு வந்து அந்த பக்கமும் எந்த சிக்கலும் இருக்காது. அதாவது நம்ம கால்நடை கொடுத்த அந்த நாடுகள்கிட்ட எந்த சிக்கலும் இருக்காது. அதே நேரத்தில் நமக்கு வந்து வரக்கூடிய வருமானம் வந்து பெருகினே போகும், கடன் அடைக்க முடியும். இது வந்து பால் உற்பத்தின்றது ஒன்று. அது பல்வேறு வழியில் பண்ணலாம். குதிரைப்பால், ஆட்டுப்பால், மாட்டுப்பால், கழுதைப்பால் இதெல்லாமே பண்ணலாம். கழுதைப்பால் தான் இருக்கிறதுலே அது அதிக விலைக்கு போகக்கூடியது ஒன்று. அது போக ஆனால் அதனுடைய உற்பத்தி ரொம்ப குறைவு. அதனால தான் அதிகமான கழுதைகள் இருந்தால் தான் அதை வந்து இன்னும் அதிகமாக்க முடியும். இதில் அடுத்து வந்து பாலுன்றது ஒன்று. அடுத்து இறைச்சின்னு எடுத்துக்கிட்டால் அந்த பீஃப்னு சொல்லக்கூடிய மாட்டுக்கறின்றது அதிகமாக விற்கப்படுது. இவங்க என்னதான் மாட்டுக்கறி இந்தியாவில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் இவங்க வந்து அதிகமான மாட்டுக்கறி ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அது வந்து என்னதான் இங்கே இந்தியாவுக்குள்ளே அதை சாப்பிடக்கூடாது, நாங்கள் தெய்வம் வணங்குறோம்லாம் கதையெல்லாம் விட்டாலும் வெளியில் ஏற்றுமதி தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்படி சொல்கிறவங்க வந்து ஏன் ஷூ போடுறாங்கன்னு தெரியல. ஷூவில் வந்து என்ன இருக்குது, இந்த மாதிரி இது மிருகங்களை கொண்டு வரக்கூடிய தோல்லேருந்து தான் வந்து ஷூவே தயாரிக்கிறாங்க. பெல்ட் அதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து செய்வோம், நாங்கள் அது இதுன்னு சொல்கிறவங்களாம் ஷூ போடக்கூடாது, பெல்ட் போடக்கூடாது. அதெல்லாம் போடுறான்னா ஏற்கனவே அவன் அசைவமாகிட்டான்னு அர்த்தம். அது போக இன்னும் லெதரில் செய்யக்கூடிய அந்த பர்ஸு இன்னும் என்னென்னலாம் லெதரில் வருதோ அது அத்தனையும் மிருகங்கள்லேருந்து தயாரித்தது தான். இதில் வந்து வீகனு, வெங்காயம், விளக்கெண்ணெய் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் சொல்கிறேன் நான். அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பயன்படுத்தாதீங்க. நீங்கள் வீகன்னா இந்த பொருட்கள்லாம் தூக்கி போட்டு தாவரங்களில் செஞ்ச ஷூவோ, தாவரங்களில் செஞ்ச பெல்ட்டுகிட்ட இதாக இருந்தால் அதை வாங்கி போட்டுக்குங்க. அதனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெஜ்ஜு, நாங்கள் வந்து வீகன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பைத்தியக்காரங்கன்னு நம்ம பார்த்துட்டு அப்படியே போய்க்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பொருட்கள் செய்ய முடியும். அந்த கால்நடைகளுடைய இறைச்சி, அதில் வந்து தோல், அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி பொருட்கள் செஞ்சு அந்த பொருட்கள் வந்து நல்ல விலைக்கே விற்க முடியும். அது போக இது வந்து கால்நடைகள் சார்ந்த விஷயங்கள். அது போக அதனுடைய கழிவுகளை வந்து உரமாக பயன்படுத்தலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல சந்தை இருக்குது. ஸோ இது இப்படி பார்த்தீங்கன்னா அதில் அதே நேரத்தில் அதுங்க நிறைய குட்டிகளும் போடும். அது இன்னும் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வாங்கும்போது ஒரு 1 லட்சம் கழுதை வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது வந்து 2 லட்சம் கழுதை, 3 லட்சம் கழுதையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோலாம் கிடைக்காது சொல்கிறேன். அவ்வளோ கிடைச்சா நம்ம அந்தளவுக்கு அதை இன்னும் பெருக்க முடியும். அதே மாதிரி தான் ஆடுகளும் மாடுகளும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவக்காலம், இவ்வளோ குட்டிகள் தான் போட முடியும், இல்லை இவ்வளோ கன்றுகள் தான் ஈழ முடியுன்ற மாதிரி ஒரு இருக்குது. அது மாதிரி இது ஒன்று. இது போக மீன் வளர்ப்பு அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமானது. ஒரு சில மீன்கள்லாம் ஒரே ஒரு மீன் 25 கோடி, அந்த மாதிரி மீன்கள்லாம் இருக்குது. ஒரே ஒரு மீன் 25 கோடி. அது பல்வேறு வகையில் இந்த பசிபிக் ஓஷனில் கிடைக்கக்கூடிய ஒரு மீன். அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ப்ளூஃபின் டானான்னு சொல்லிட்டு ஒரு மீன். அது வந்து 25 கோடி. அந்த ஒரு மீன் மாதிரி ஒரு 1 லட்சம் மீன் அந்த மாதிரி மீனை விற்றா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். 25 லட்சம் இன்ட்டு 1 லட்சம் போட்டுங்க. அப்போ அதெல்லாம் என்ன அளவுக்கு வருமானம் வரக்கூடிய. ஆனால் அது அந்தளவுக்கு கிடைக்குமா அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த அளவுக்கு அதிலலாம் வந்து அந்த மீன்கள்லாம் சேகரித்து அதை எங்கேயாவது விற்க முடியுமா, சந்தைப்படுத்த முடியுமான்னு பார்க்கணும். அதுகளுக்கெல்லாம் நல்ல சந்தை இருக்குது. ஆனால் அந்த மீன்கள் கண்டறிந்து அதை எடுத்து அதை விற்கக்கூடிய அந்த தன்மைக்கு அரசு போகணும். அது மாதிரி அது ஒரு மீன் நம்ம சொல்கிறோம், அது மாதிரி ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது. இன்னொன்று வந்து ரோல்ஸ் ராய்ஸ் அக்வாரியம் சொல்லிட்டு, அது வந்து அக்வாரியம் சார்ந்த ஒரு மீன். அது வந்து ஒரு மீன் வந்து 3 கோடி ரூபா. அந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து அரசே வாங்கி வளர்க்கணும். அரசை வாங்கி வளர்க்கக்கூடிய அதுக்குன்னு சில சூழல்களை உருவாக்கி அந்த மாதிரி விலை மதிப்பு மிக்க மீன்களாக வாங்கி இங்கே வளர்த்து அதை வந்து பல்வேறு இடங்களுக்கு ஏற்றுமதி பண்ணணும், விற்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும். இதெல்லாம் வந்து இந்த அரசு செய்யாது. இதெல்லாம் ஒரு குப்பைங்க. இவங்களுக்குலாம் ஒன்றும் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு எங்கே பொருளாதாரம் இருக்குன்னே தெரியல. அதனால தான் டாஸ்மாகை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து இப்போ மீன் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். இப்போ மீன் மாதிரி இறால் பண்ணைகள் இருக்குல்லையே, அந்த இறால்கள் மூலமாக ஆனால் இறால்கள் மூலமாக சில கெடுதல்களும் வருது. அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு இருந்தாலும் இறாலுக்கு ஒரு நல்ல சந்தை இருக்குது. அது உற்பத்தி பண்ணணும். அது போக சில முட்டைகளுக்கு அதிகமான விலை இருக்குது. ஈமுக்கோழி முட்டை மட்டும் இல்லை, நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டை, இந்த முட்டைகள் மாதிரி மீன் முட்டைகள்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து மீன் முட்டைகள் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மீனோட முட்டைகள் வந்து 25 லட்ச ரூபா போகுது. 1 கிலோ 25 லட்சம். அந்த மாதிரி சில மீன் முட்டைகள்லாம் தயாரித்து விற்கலாம். அதுலேருந்து தான் அந்த மீன் மாத்திரைன்னு ஒன்று விற்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீன் மாத்திரைன்னு சொல்லிட்டு அது ஒரு விட்டமின் மாத்திரை மாதிரி ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மீன் மாத்திரையெல்லாம் வந்து மீன்கள் என்ன தயாரிக்கப்படுது.
அந்த மீன்கள்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். நம்ம வந்து சாதாரணமா அது வந்து அத கருவாடுன்னு அத உப்பு தடவி வச்சு, காய வச்சு கருவாடுன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இல்ல சாதாரணமா மீன வந்து வறுத்து சாப்பிடுறது, குழம்பு வச்சு சாப்பிடுறது இவ்வளோ தான் தெரியும். ஆனா அந்த சில மீன்கள் வந்து அலங்கார மீன்களா வந்து அக்வாரியம் சில இடங்கள்ல அக்வாரியமா வச்சிருப்பாங்க. சில இடங்கள்ல வந்து காட்சிக்காக வச்சிருப்பாங்க, அழகுக்காக வச்சிருப்பாங்க. அந்த மாரி இடங்கள்ல காஸ்ட்லியாஸ்ன அதாவது விலை மதிப்பு மிக்க மீன்லாம் வாங்கி உள்ள வச்சுப்பாங்க. அவங்களுடைய அழகுக்காக சில இடங்கள் வைக்கக்கூடியது. அந்த மாரி இதுவும் இருக்கு. உணவு தேவைக்காக வாங்குறதும் இருக்கு. அது போக சில பேர் வாங்கி நம்மகிட்டேருந்து வாங்கி வளர்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, அரசே இந்த தொழில செய்யணுன்ற மீன் வளர்ப்புல பல்வேறு மீன்கள் இருக்கு. விலை மதிப்பு மிக்க மீன்லேருந்து சாதாரண மீன் வரைக்கும் இருக்குது. இங்க இருக்கிற சாதாரண மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கும் பயன்படுத்தலாம். ஏற்றுமதியும் செய்யலாம். அதே மாரி இந்த விலை மதிப்பு மிக்க மீன விலை மதிப்பு மிக்க இடங்கள்ல விக்கணும். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வாங்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்க வாங்குவாங்க இந்த மாரி மீன்கள. அவங்க வீட்ல வச்சுக்கிறதுக்கு வாங்குவாங்க. இல்ல அத வந்து சாப்பிட்றதுக்காகவும் வாங்கலாம். ஏன்னா சில மீன்கள் வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது. அந்த மாரி மீன்கள். அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாரி அந்த உற்பத்தி செஞ்சு வாங்கி வேற இடத்துலேருந்து வாங்கி இங்க உற்பத்தி அத வந்து வளர்த்து அத பல்வேறு மீன்கள பெருக்கி அத செய்யலாம். இந்த மாரி மீன் முட்டைகள் தயாரிக்கலாம். அத தயாரிக்கணும்னா அது இயற்கையா கிடைக்கக்கூடியத இவர்கள் சேர்த்து வச்சு அத வந்து விக்கலாம். மீன் முட்டைகள் விற்பனை செய்றது. அத மீன் வளர்த்தல். அதுவும் விலை மதிப்பு மிக்க உள்ள மீன்கள வளர்த்து அத வந்து விலை மதிப்பு அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய இடங்கள்ல விக்கிறது. அதில நல்ல லாபம் ஈட்டலாம். சொன்ன மாரி 25 கோடிக்கெல்லாம் மீன் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு 1000 மீன் 2000 மீன் வித்தா என்ன ஆகும்? அதுவே ஒரு நல்ல ஒரு 10 மீன் வித்தா என்னாச்சு? 25 கோடி. 10 மீன் வித்தா என்னாச்சு? 250 கோடி. இல்லையா? 4 மீன்னாவே 100 கோடி ஆச்சுல்ல. அப்படின்னும்போது 250 கோடி. வெறும் ஒரு 10 மீன் வித்தாவே தமிழக அரசுக்கு ஒரு 250 கோடி ரூபா சர்வசாதாரணமா வந்துரும். அது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாரி ஒரு 4000, 5000 மீன்லாம் வித்தா அது எங்க போகும் அந்த பொருளாதாரம்? எங்கேயோ போயிடும். இவங்களால சர்வசாதாரணமா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவுலாம் கிடையாது. அதுவும் இல்லாம அதை எப்படி எங்க பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதும் தெரியாது. அது எங்க விற்கணும்னு தெரியாது. எங்க சந்தைப்படுத்தணும், யாரை வச்சு சந்தைப்படுத்தணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சரி நம்ம மீனை வெட்டுருவோம். மீன் வந்து அது ஒரு 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 தொழில் செஞ்சு அதில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த கோழி பண்ணைகள், ஈமக்கோழிகள் பண்ணைகள், இந்த பண்ணைகள் மூலமாக வச்சு அதன் மூலமாக வரக்கூடிய முட்டைகள் ஏற்றுமதி, அதே மாதிரி உள்நாட்டு தேவைக்கு கொடுத்துக்கிறது. இங்கே மாநிலத்தின் தேவைகளுக்கும் பூர்த்தி செஞ்சு மற்ற மாநிலங்களுக்கு பண்ண வேண்டியது. முட்டைக்குன்னு ஒரு நல்ல சந்தை இருக்குது. இது வந்து அது ரொம்ப முக்கியம். அது போக இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பீஃப்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பீஃபுக்கு வந்து உலக அளவில் நல்ல மார்க்கெட் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்க கேரளாவில் கூட சர்வசாதாரணமாக நம்ம நிறைய வைக்க முடியும். ஏன்னா அவர்கள் பீஃபை தான் எப்பவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பரோட்டாவும் பீஃபும் இருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்களோட உணவு தேவை பூர்த்தி ஆகிடும். அந்த மாதிரி தான் நம்ம பீஃப் வந்து வெளியில் தான் போய் வைக்கணும்னு அவசியம். இங்கேயே தமிழ்நாட்டில் கேரளாலே நம்ம வைக்க முடியும். அதே மாதிரி வெளிநாட்டிலையும் ஏற்றுமதி செய்ய முடியும். அது போக அந்த தோள்களை பயன்படுத்தி இந்த தோல் சார்ந்த பொருட்கள் தயாரிக்க முடியும். இந்த பெல்ட்டு, ஷூவு, அது போக இந்த பர்ஸு, அது போக பேக்ஸு, அந்த பொண்ணுங்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பை, அந்த லெதர் பேக்ஸ், அந்த மாதிரி பேக்ஸ்லாம் வந்து தயாரிக்க முடியும். நம்ம ஸ்கூல் பேக்ஸ் தயாரிக்க முடியும். பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கூல் இது மாதிரி இங்கே தயாரித்து இங்கேயும் இதெல்லாம் வெளிநாட்டிலையும் வைக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். இது வந்து இதன் மூலமாக ஒரு சந்தை இருக்குது. அது போக நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள்னா வேளாண்மை தான். வேளாண்மையில் நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணலாம். இந்த அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் நம்மளே இங்கே உற்பத்தி செய்ய முடியும். ஏற்கனவே இருக்கிறத இன்னும் பெருக்க முடியும். அதே மாதிரி இன்னும் கூட்டுப்பண்ணை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து மற்றவங்களுடைய, அதாவது விவசாயமே பண்ணாமல் என் நிலத்தை மட்டும் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க சில பேர். அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளும் இருக்காது, அவங்களுக்கு செய்ய முடியாமல் ஒரு சூழல் இருக்கும். அதை வந்து நான் நிலத்தை வேணால் அரசு கூட சேர்த்து நான் வந்து பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து பணம் மட்டும் கொடுத்தா போதும்னு சில பேர் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. அதாவது விற்கிறதுக்கு விற்க மாட்டாங்க, ஆனால் வந்து அரசு பயன்படுத்திக்கிட்டோம், அதுக்கு லீஸ் கொடுத்துட்டு அரசுக்கிட்டேருந்து லீஸ் அமௌண்ட் மட்டும் வாங்கிக்கிட்டு அரசு பயன்படுத்திக்கிட்டும் கொடுக்கக்கூடிய ஆட்கள் நிறையா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ அந்த நிலத்தை சும்மா வச்சுருக்காங்க, விற்கிறதுக்கு ஏதோ காசு வருதுன்னு கொடுக்குற ஆள் நிறையா இருப்பாங்க. அதை அரசு வாங்கி அதை வந்து இந்த மாதிரி கால்நடைகள் வளர்ப்பு இல்லைனா வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும். ஏற்கனவே அரசுக்கிட்டே நிறைய நிலங்கள் இருக்குது. இந்த பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்கணும். அதை மீட்டெடுத்து அவர்கள் யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அந்த நிலங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள் தான் இவங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டு அதை வந்து பயன்படுத்திக்கலாமே தவிர அதை வந்து விற்கவோ வாங்கவோ கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போது இந்த கால்நடை வளர்ப்பை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் அந்த இறைச்சி மூலமாக வரக்கூடிய வருமானம், இப்போ நான் மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் அரசே செய்யணும் அந்த தொழிலை. அது போக அந்த முட்டைகள் விற்கிறதுனால வரக்கூடியது, பால் விற்பதனால வரக்கூடிய லாபம், அதுக்கப்புறம் மீன்கள் விற்பதனால வரக்கூடிய லாபம், அப்புறம் மீன் முட்டைகள்னால வரக்கூடிய லாபம், இதெல்லாமே இருக்குதுன்னு சொன்னோம். இது போக இந்த இறால், இன்னும் வேறு சில
விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணலாம். இது போக இந்த மதிப்பு கூட்ட பொருட்கள் சொல்லக்கூடிய பாலிலேருந்து கிடைக்கக்கூடிய பால் சார்ந்த இனிப்புகள், அப்புறம் நெய், வெண்ணெய், தயிர், மோர்னு இப்படி நிறையா போகுது இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் வந்து செய்யலாம். இதெல்லாம் விற்கும்போது இன்னும் அதிகமான லாபம் கிடைக்கும். ஏன்னா மதிப்பு கூட்ட பொருட்களாக விற்கும். இதுக்கப்புறம் நம்ம வேளாண்மைக்கு வந்தோம்னா பல்வேறு விதமான அரிசிகள் இருக்குது. பல்வேறு விதமான நம்ம இந்தியா தான் வந்து அதிகமான அரிசியை வந்து ஏற்றுமதி செய்யுது இல்லையா. அது குறிப்பாக சவுதி அரேபியா நாடுகளுக்கு அவங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. மற்ற அரிசிகளும் தேவைப்படுது. அப்போ அரிசி உற்பத்தி இன்னும் அதிகரிக்கலாம். அதுபோக இங்கே வந்து தென்னை, பனை சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து தென்னம்பால்னு சொல்லக்கூடியது, தென்னையிலேருந்து வரக்கூடிய தென்னை நீரா, பனை மரத்துலேருந்து வரக்கூடிய பதநீர், அப்புறம் தென்னங்கருப்பட்டி, பனங்கருப்பட்டி, இது மாதிரி நிறையா பொருட்கள். அப்புறம் அதுலேருந்து செய்யக்கூடிய கூடை, தென்னத்துலேருந்து வரக்கூடிய விளக்கமாறு, இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் அதுலேருந்து செய்ய முடியும். பனை மரத்துலேருந்து செய்ய சில கூடைகள், பேக்குகள் மாதிரிலாம் கூட செய்கிறாங்க இப்போ. அந்த மாதிரி இதுவும் செய்யலாம். அப்புறம் இந்த அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பதநீரோ இல்லை தென்னை நீரோ இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது. இதை வந்து அதை எளிதாகவே விற்க முடியும், சந்தைப்படுத்த முடியும். அது போக அந்த கருப்பட்டிக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இப்போ ஏற்பட்டிருக்கு உலகம் பூரா. அதை வந்து ஏன்னா சர்க்கரை, அப்புறம் நாட்டு சர்க்கரை, அதுவும் ஒரு ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஏன்னா சர்க்கரையை சாப்பிட்டு எல்லாருக்கும் சர்க்கரை வியாதி வருது. அதனால் நாட்டு சர்க்கரைக்கு மாறுறாங்க. அப்போ இதுக்கு ஒரு நல்ல பொருளாதாரம் இருக்குது. இப்போ இது வரைக்கும் சர்க்கரையை வைத்துக்கிட்டு இருந்த மாநிலங்களோ நாடுகளோ ஒரு சறுக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டயபெட்டிஸ்ன்ற நோயினால். இப்போ இது வந்து இதுக்கு அந்த மாதிரி இடங்கள்ல இந்த நாட்டு சர்க்கரையை வைக்கும்போது அந்த சர்க்கரையை நீக்கின மாதிரியும் இருக்கும். இவங்களுக்கு சந்தை ஒரு நல்ல விருப்பத்திற்கு ஒரு சந்தை கிடைச்ச மாதிரி இருக்கும், லாபமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போது அது ஒரு தொழில், அது செய்யலாம். அது இது மாதிரி இந்த தென்னை, பனைகள் மூலமாக வரக்கூடிய தொழில்கள், அதன் மூலமாக லாபம். இது இப்போ நான் சொன்ன அத்தனை தொழிலையும் படித்தவங்க படிக்காதவங்கள வேலைக்கு அமர்த்த முடியும். இதன் மூலமாக அரசு பணியிடங்களை உருவாக்கி அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும். இந்த ஏற்றுமதி இறக்குமதிலையும் ஆட்கள் தேவை, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஆள் தேவை, பொருட்களை வாங்கி விற்கிறதுக்கு ஆள் தேவை. அதுக்கப்புறம் இந்த இதை பற்றின புரிதல் இருக்கக்கூடிய ஆட்கள் தேவை, அதுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் தேவை. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணும்போது அங்கங்கே ஆட்கள் தேவைப்படும். இது போக இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், வேளாண்மை சார்ந்தே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ எண்ணெய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்னு இப்படி ஒவ்வொரு விதமான எண்ணெய்கள் இருக்கு இல்லையா. இது இப்போ நம்ம சொன்ன அந்த கால்நடைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய பால்களை பயன்படுத்தி நம்ம அதில் அடுத்த லெவலாக நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து இப்போ சில ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸாக கூட தயாரிக்கலாம். சில பியூட்டி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸாகவும் சிலது தயாரிக்க முடியும். அதனை குறிப்பாக இந்த கழுதைப்பால்லேருந்து அவங்க அந்த குறிப்பாக அந்த நடிகைகள்லாம் வந்து வயசே ஆகக்கூடாது, அப்படியே இளமையாகவே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுலேயும் இப்போ சாதாரண மக்கள் கூட அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே எல்லாமே மாறாமல் அப்படியே அழகாகவே இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கான அந்த ஆன்டி ஏஜிங், வேணால் வயசாகிறனால தான் அந்த இது சுருக்கங்கள்லாம் வருது. அந்த ஆன்டி ஏஜிங்னு சொல்லக்கூடிய அந்த இதை அதில் ஒரு க்ரீம் பண்ண முடியும். இந்த பால்களை வச்சு குறிப்பாக கழுதைப்பால்லேருந்து அது தயாரிக்க முடியும். அது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது, ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும். ஆன்டி ஏஜிங் இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ சாதாரண பாலை மட்டும் விற்றோம்னா 1 லிட்டர் 5000னா, இந்த மாதிரி ஒரு க்ரீமை தயாரித்து 15000 விற்றாலும் வாங்குவாங்க. ஏன்னா அந்த மாதிரி மக்கள் தான். அது 15000 இல்லை 50000 கொடுத்தா கூட வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த அழகு தான். அதனால் அதுக்கு எவ்வளோ செலவு, இந்த காஸ்மெட்டிக்னு போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு வரம்பே இருக்காது. எவ்வளோக்கு விற்றாலும் வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி அதை வந்து இங்கேயே இப்படி வாங்குறதுக்கு ஆள் இருக்கும்போது உலகம் பூரா வைக்கும்போது அவனுடைய கரன்சியில் அது அதிகமாக விற்க முடியும். அந்த மாதிரி அது வந்து நல்ல பொருளாக இருக்கும். விலை அதிகமான விலைக்கு வச்சாலும் வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள், பியூட்டி சார்ந்த அழகு சார்ந்த பொருட்கள் தயாரிக்கும் போது அதிகமான லாபம் ஈட்ட முடியும் அரசு. இது மாதிரி எண்ணற்ற பொருட்கள் தயாரிக்க முடியும். கூடை தயாரிக்கிறது, விதவிதமான பானை தயாரிக்கிறது. குறிப்பாக இந்த எரிவாயு வந்து இப்போ ஒரு தட்டுப்பாடு வருது இல்லையா. இப்போ வந்து எத்தனால் மூலமாக எரிவாயு பயன்படுத்தலாம்னு சொல்கிறது. க்ரீன் ஹைட்ரஜன் சொல்லக்கூடிய தண்ணியிலேருந்து எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் மூலமாக அந்த ஆக்சிஜனை நீக்கிட்டு ஹைட்ரஜனை வச்சு ஒரு எரிவாயு தயாரிக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ நிறையா பல்வேறு விதமாக இப்போ அடுப்பு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பொருட்கள்லாம் சந்தைப்படுத்துறது மூலமாக லாபம் ஈட்ட முடியும். அதுக்கு யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து போதிய அனுமதி, உரிமையெல்லாம் வாங்கி, அவங்கக்கிட்டேருந்து அனுமதியெல்லாம் வாங்கி அவர்களை இதில் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சோம்னா இந்த தொழிலை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். இதன் மூலமாக குறிப்பாக வந்து இந்த கடனை அடைக்கணும்னா முதல்ல இந்த தொழில்கள்லாம் நல்லா அரசு செய்ய ஆரம்பிக்கணும். அதை எல்லாத்தையும் லாபம் பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் அதிகமான லாபம் ஈட்டுறதுக்கு என்ன வழி, அதாவது தவறான வழியில் போகக்கூடாது. அதை வந்து இன்னும் உற்பத்தி எப்படி பெருக்கலாம், நல்ல வழியில் எவ்வளவோ பண்ணலாம்.
அது செய்யலாம். அது போக இன்னும் வேறு என்னென்ன தொழில்கள்லாம் பண்ண முடியும்னா நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்ம சில தொழில்களை பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம். இது மட்டும் தான் செய்ய முடியுமானா அதெல்லாம் கிடையாது. இது போக அரசுக்கு நார்மலாக எப்போ வரக்கூடிய வரிகள்னு ஒன்று வரும். நம்ம இந்த வரிகள் வந்து கூட்டாமல் இருக்கிறத வச்சு கொஞ்ச நாளைக்கு ஓட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் அதிகமாக அடைஞ்சதுக்கப்புறம் அப்படியே அதாவது மற்ற தொழில்களை லாபம் அதிகமாக அடைஞ்சோன்னே இந்த வரிகளை குறைக்க ஆரம்பிச்சிடணும். அது வரைக்கும் இருக்கிற வரிகளை அப்படியே அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தாவே போதுமானது. அதுக்கு ஏற்றவும் வேணாம், இறக்கவும் வேணாம். அப்படியே வச்சுட்டு பண்ணிவிட்டு அந்த லாபங்கள் அதிகமாக வந்தோன்னா இறக்குறது மட்டும் தான் பண்ணணும், ஏற்றவே கூடாது. அந்த மாதிரி செய்யக்கூடிய திறமை இந்த அரசுக்கு, இப்போ இருக்க அரசுக்கோ இல்லை அதிமுக அரசுக்கோலாம் கிடையாது. வந்து வரியத்தான் ஏற்றுவாங்க. இப்போ நம்ம சொன்ன தொழில்கள்லாம் வந்து ஒரு சிறு சிறு விஷயங்கள். இன்னும் பல்வேறு கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா, இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தமிழ்நாடு அரசு தயாரித்து விற்கிது, கம்மியான விலைக்கு விற்கிது, நல்ல இப்போ ஐஃபோன் மாதிரி ஒரு ப்ராடக்டை தமிழ்நாடு அரசு உருவாக்கி விற்கிது அப்படின்னா அதுக்கெல்லாம் உலகம் பூரா மார்க்கெட் வரும். இந்த மாதிரி இன்னோவேஷன் சார்ந்த கண்டுபிடிப்புகள் சார்ந்த பல விஷயங்கள். இப்போ நம்ம எரிவாயுன்றது அது ஒரு கண்டுபிடிப்பு. இந்த எத்தனால்ன்றது ஒரு இது, அதை பயன்படுத்தி அதிகமான கரும்பு தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய அந்த எத்தனால் பயன்படுத்தி அதன் மூலமாக நமக்கு வந்து வரக்கூடிய அந்த எரிபொருள். இப்போ வந்து ஏற்கனவே பெட்ரோலில் 20% எத்தனால் சேர்க்க தான் செய்கிறாங்க. முழுவதுமாக எத்தனாலையும் இயங்கக்கூடிய வாகனங்களை தயாரித்து அந்த வாகனங்களையும் விற்கலாம், இந்த எத்தனாலையும் விற்கலாம். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் வரணும். அது போக இன்னும் இந்த இப்போ இருக்கக்கூடிய சிலிண்டர், எல்பிஜி சிலிண்டருக்கு பதிலாக வேறு சில அடுப்புகள்லாம் தயாரிச்சிருக்காங்க நிறைய இடங்களில். அந்த மாதிரி அடுப்புகளை அரசே வாங்கி சந்தைப்படுத்தணும். அது மாதிரிலாம் செய்யும்போது இன்னும் நல்ல விஷயங்கள். இது போக இந்த ஐஐடி, ஐஏஎம் நிறுவனங்களில் படித்த ஒரு டாப் 10, 100 பீப்புள் அப்படின்னு இருக்கவங்கள ஹையர் பண்ணி அவங்கள வச்சு உலகம் பூரா சேல்ஸ் பண்ணும். அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில். அவங்கள வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்ல அதிகமான சம்பளம் கொடுத்து அவங்கள எடுத்து அவங்கள இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த எல்லா பிஸ்னஸ்க்கும் அவங்கள மாதிரி ஆட்களை ஃப்ரண்ட்டில் போட்டு அவங்கள வந்து கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் மாதிரி, இல்லை இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கல்லூரிகளில் படித்த அந்த மாதிரி ஆட்களை அந்த மாதிரி இடங்களுக்கு போட்டு அப்படி நிறுவனத்தை நடத்த ஆரம்பித்தோம்னா அரசு வந்து ஒரு பெரிய நிறுவனமாக மாறிடும். அரசுடைய இதுக்கு மற்றவங்களால ஈடு கொடுக்க முடியாது. தனியார் நிறுவனங்களே ஸ்தம்பிச்சு போயிடும். இது போக இந்த கல்வியும் மருத்துவத்தையும் எப்படி தரத்தை ஒரே நாளில் உயர்த்தது அப்படின்னா, ஏற்கனவே நல்லா தரமாக இருக்கக்கூடிய கல்லூரிகளோ அது போக மருத்துவமனையிலோ அரசு விலை கொடுத்து வாங்கிட வேண்டியதானே. ஒரே நாளில் அது அரசு உடைமையாயிடும். புதுசாக ஒரு இதை கட்டி அதுக்கப்புறம் உருவாக்குறதுக்கு அது 5 வருஷம் முடிஞ்சே போயிடும். ஆனால் ஏற்கனவே இருக்கிறத விலை கொடுத்து வாங்குறது சுலபம். அது உடனே அரசு உடைமையாயிடும். உடனே அந்த நிர்வாகத்தை வச்சே நம்ம நடத்தலாம், இல்லை அரசே தனியாக ஒரு நிர்வாகத்தை போட்டு நடத்தலாம். ஏன்னா அந்த நிர்வாகத்தை போட்டு நடத்தும்போது அவங்களுக்கு அங்கே இருக்க நெளிவு சுழிவுகள் தெரியும். அதிலேருந்து அதே மாதிரி சுத்தமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதே அரசு ஆளுங்களை புதுசாக கொண்டு போய் போடுறத விட ஏற்கனவே இருக்கிற ஆளுங்களை வச்சு அதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் இதெல்லாம் வந்து சில சின்ன சின்ன விஷயங்கள். இது வந்து பணம் வந்து தேவை, அவ்வளோதான். இது விலை கொடுத்து வாங்குறதுக்கு பணம் தேவை. இப்போ இருக்க சூழலில் அதெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா அரசு ஏற்கனவே கச்சான காலி இதாக இருக்குது. நான் சொல்கிறது இந்த கடன்கள்லாம் கொஞ்சம் அடைக்க ஆரம்பித்து லாபங்கள்லாம் வர ஆரம்பித்தோன்னே ஒரு பக்கம் வரியை குறைக்கலாம், ஒரு பக்கம் இந்த மாதிரி சில புதுசாக கட்டுமானங்களை கட்டலாம். இந்த மாதிரி புது பள்ளிக்கூடங்கள், புது மருத்துவமனைகள் கட்டலாம். இன்னொரு பக்கம் ஏற்கனவே நல்லா இருக்கிறத விலை கொடுத்து வாங்கிட வேண்டியதானே. அது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும்ல. ஏன்னா அந்த நிறுவனத்தினுடைய அதிபர்கள் அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசுகிற மாதிரி வரும். பேசி அவங்கள எப்படி மடைமாற்றணுமோ மாற்றி அவங்கள அதுக்கு ஒத்துக்க வைக்கணும், அவ்வளோதான். அது செஞ்சுட்டா முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு போதிய பணத்தை கொடுத்துட்டு அவன் ஒத்துக்க போகிறான். ஏன்னா அவங்க லாபத்தோடு தான் விற்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அப்படியே தனியார்ட்டேருந்து கூடி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் நல்லா தனியார்ன்றதே இல்லாமல் போயிடும். அதுதான் வந்து எதிர்கால தொலைநோக்கு திட்டமாக இருக்கணும் அரசுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது பல்வேறு மாற்றங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும். இப்போ நம்ம சொன்ன தொழில்கள் வேறு சொற்ப அளவுக்கு தான் சொல்லியிருக்கோம். இதிலே நம்ம வந்து 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி லாபம் ஈட்ட முடியும். இப்போ நான் சொன்ன தொழில்களே 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி, ரொம்ப அதிகமான விற்பனைலாம் நடந்ததுன்னா 5 லட்சம் கோடி. இதிலே பாதி கடன் அடைச்சிடலாம். இன்னும் மீதி கடன் எப்படி அடைக்கலான்றதுக்கு நம்ம இன்னும் அடுத்த வரக்கூடிய காணொலியில் பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து முதல் பாகம் தான். இன்னும் பல்வேறு பாகங்கள் போனால் இதுவே 1 மணி நேரம் 13 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேறு ஒரு காணொலியில் இன்னும் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசுவோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க.